see to the 3 and 4 by tomorrow for your information. So இன்னைக்கு வந்து first study of human development பார்க்க போறோம். The study of human development is a first chapter. So இதுல வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்கும், பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட் என்ன, டெவலப்மெண்ட்டை சார்ந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றது தான் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஹியூமன் டெவலப்மெண்ட் இஸ் அ மல்டிடிசிப்ளினரி சிஸ்டம். மல்டிடிசிப்ளினரினா டிஃப்ரெண்ட் ஏரியாவை சார்ந்ததுன்னு சொல்லுவோம். எதெல்லாம் அதுக்குள்ளே இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசியலாஜிக்கல், பயாலஜிக்கல் அண்ட் சோஷியலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ். ஸோ ஃபிசியலாஜிக்கல் அப்படின்றப்போ சைக்கலாஜிக்கல் அப்படின்றப்போ வந்து நம்மளுடைய மென்டல் ஆஸ்பெக்ட்ஸை பொறுத்தது, பயாலஜிக்கல் அப்படின்றது வந்து நம்மளோட ஃபிசிக்கல் பாடி ஸ்ட்ரக்சரை பொறுத்தது, அண்ட் சோஷியலாஜிக்கல் அப்படின்றது வந்து சோஷியோ இட்ஸ் நத்திங் பட் யுவர் சொசைட்டி அண்ட் யுவர் என்விரான்மெண்ட். ஸோ இதெல்லாம் சார்ந்து தான் வந்து ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து கடைசி அடல்ட்ஹுட் வரைக்கும் வளர்ந்து வரும். இதை நம்ம எப்படி பண்ணுறோம்னா, வி ஸ்டடி அபவுட் திஸ், வி ப்ராக்டிஸ் அபவுட் திஸ். அதுக்கப்புறம் நம்ம இதில் என்ன மாடிஃபிகேஷன்ஸ் ஃபியூச்சரில் கொண்டு வர முடியும், இதை சார்ந்து என்னென்னலாம் நம்ம லேர்ன் பண்ண முடியும், இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன மெச்சூரிட்டி லெவல், அதாவது நம்மளோட காக்னேட்டிவ் லெவலில் இருக்கட்டும், நம்மளோட ஃபிசிக்கல் இதில் ஆகட்டும், நம்மளோட அடாப்டேஷன் லெவல் ஆகட்டும், இதுலலாம் என்ன சேஞ்சஸ் இருக்குது, எப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம், இதை பேஸ் பண்ணி என்னென்ன தியரிஸ் கொண்டு வரலாம் அப்படின்றத பொறுத்து தான் இந்த ஸ்டடி ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட். அதுக்கப்புறம் வந்து இது வேற என்னென்ன ஃபீல்ட்ஸ்லாம் இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க, அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட்டை பேஸ் பண்ணி என்னென்ன இதுலலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க, இதில் குழந்தைங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும், இதை பேஸ் பண்ணி அவங்களோட ஹோல் லைஃப்லோட வேற ஏதாவது ஸ்ட்ரக்சர் மாடிஃபிகேஷன் பண்ணணுமா அப்படின்றது தான் இந்த ஸ்டடி ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட்டோடைய மெயின் ஆஸ்பெக்ட்ஸே. மேம், we can move to the next slide. Carolyn ma'am? Okay. இது வந்து it is the most important 10-mark question. நம்ம அதில் what is the lifespan approach or principles of human development அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் நம்ம வந்து பேஸ் இஸ் லைஃப் லாங். லைஃப் லாங் அப்படின்றதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, ஏஜ் பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் நோ, இதில் வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. மல்டி டைமென்ஷன் அப்படின்னா வெவ்வேறு கோணங்கள், என்னென்ன வெவ்வேறு கோணங்கள் இருக்கு, நான் சொன்ன மாதிரி பயாலஜிக்கல், காக்னேட்டிவ், சோஷியோ எமோஷனல். சரிங்களா? அடுத்து வந்து மல்டி டைரக்ஷனல். மல்டி டைரக்ஷனல் அப்படின்னா வெவ்வேறு வழிகளில் படிக்கிறது. இப்போ லாங்குவேஜ் ஆகட்டும், லேர்னிங் கெப்பாசிட்டி, குழந்தைங்களோட லேர்னிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்கும். சில குழந்தைங்களுக்கு பிறந்த உடனே அவங்களோட லேர்னிங் கெப்பாசிட்டி பண்ணிங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கும். பட் அதோடைய கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க வளர வளர மற்ற விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது அந்த லேர்னிங் கெப்பாசிட்டியோடைய இது வந்து நெகட்டிவ்ல போயிட்டு ஃபார் சம் பீப்புள் இட் வில் அஃபெக்ட் த லேர்னிங் கெப்பாசிட்டி ஆஃப் இட். அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டிசிட்டி அப்படின்னா நம்ம எந்த கண்டிஷனுக்கு நம்மளை வந்து உட்படுத்துகிறோமோ, எந்த சுச்சுவேஷன்ல நம்ம முற்படுத்துகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான சில ஆஸ்பெக்ட்ஸை நம்ம கடைபிடிச்சிக்கிறது. சே ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பாசிட்டிவான ஒரு விஷயத்த சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுக்கும்போது பாசிட்டிவாக நம்ம லேர்ன் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதே நெகட்டிவ் இம்பல்சஸ், நெகட்டிவ் என்விரான்மெண்ட்டில் வளர்கிற ஒரு குழந்தைக்கு நெகட்டிவ் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய மைண்ட், பாடி அண்ட் நம்மளுடைய லேர்னிங் கெப்பாசிட்டியை நம்ம மாடிஃபை பண்ணிக்குவோம். அது எந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி நம்ம இறங்குறோமோ தட் இஸ் நத்திங் பட் யுவர் பிளாஸ்டிசிட்டி. சரிங்களா? அடுத்து வந்து உங்களுடைய மல்டி டிசிப்ளினரி அப்படின்னா வேற எந்தெந்த ஃபீல்ட்ஸ்லாம் இதை பற்றி படிக்கிறாங்க. சைக்காலஜிஸ்ட் படிக்கிறாங்க, சோஷியாலஜிஸ்ட் படிக்கிறாங்க, ஆந்த்ரோபாலஜிஸ்ட் படிக்கிறாங்க, நியூரோ சயின்டிஸ்ட் படிக்கிறாங்க. அதாவது நியூரான்ஸ் எப்படி மைண்டில், பிரெயினில் எப்படி ஒர்க் ஆகுது, வேற மெடிக்கல் சார்ந்த விஷயங்கள் லைக் ஃபிசியோதெராபிஸ்ட்டு, அதுக்கப்புறம் எங்களை மாதிரி ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸு, அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய பேர், ஸோ கவுன்சிலர்ஸ், இதெல்லாம் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஹியூமன் டெவலப்மெண்ட்டை சார்ந்து இருக்கிற விஷயங்கள் என்னென்ன, அப்புறம் அதில் இருக்கிற மிஸ்ட்ரீஸை எப்படி ஓப்பன் அப் பண்ணுறது, எதை வச்சு அந்த இதை ஃபர்தராக டெவலப் பண்ணுறது அப்படின்றதான். சே ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு நான் அதில் கொடுத்துருக்கேன் ஹெரிடிட்டி ப்ராப்ளம். ஒரு குழந்தையோட கேஸ் அசஸ்மெண்ட் நம்ம எடுக்கும்போது அந்த குழந்தையோ இல்லை பேரண்ட்டோ அவங்களுடைய பூர்வீகம் லைக் பேரண்ட்ஸ், அவங்கக்கிட்ட இருந்து என்ன டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு பாஸ் ஆகிருக்கு, டிரான்சிஷன் என்னவா ஆகிருக்கு, அந்த டிஎன்ஏ பேட்டர்ன், அந்த ஸ்ட்ரக்சரல் பேட்டர்ன்ல இருந்து என்னென்ன ஹெல்த் டிஃபிகல்ட்டிஸ், காம்ப்ளெக்சிட்டிஸ், ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது அப்படின்றது இந்த மல்டி டிசிப்ளினரியில் பார்க்குற மெயின் ஆஸ்பெக்ட். அடுத்து கான்டெக்சுவலை நம்ம வந்து it is either you can call it as a contextual or setting or your historical.
இந்த இதை வந்து ஒருத்தர் ஸ்டடி பண்ணி அதை ரிவீல் பண்ணியிருக்காரு. ஹிஸ் நேம் இஸ் குட்னவ் 2010. அவர் ரிவீல் பண்ணது என்ன அப்படின்னா, பேஸ்ட் ஆன் யோர் பயாலஜிக்கல் அண்ட் என்விரான்மெண்டல் இம்பேக்ட் உங்களோட டெவலப்மெண்ட்ல சில விஷயங்கள் மாறுதல்கள் நடக்கும். அது 3 டைப் ஆஃப் பிரிக்கிறாங்க. ஒன் இஸ் யர் நார்மேட்டிவ் ஏஜ் கிரேட் இன்ஃப்ளூயன்ஸ். இதுல வந்து நார்மேட்டிவ் அந்த ப்ரீவியஸ் ஸ்லைட் தான். நார்மேட்டிவ் ஏஜ் குரூப் டிஃபரன்ஸ்ல வந்து என்ன சேஞ்சஸ் இருக்கும், நம்ம எதை கடைபிடிக்கிறோம், எங்கேருந்து ஆரம்பித்து எங்கே முடிக்கிறோம், இதுதான் நார்மேட்டிவ் ஏஜ் கிரேட் இன்ஃப்ளூயன்ஸ். அடுத்து நார்மேட்டிவ் ஹிஸ்ட்ரி கிரேடட் இன்ஃப்ளூயன்ஸ். ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே இட் இஸ் நாட் அ ஷார்ட் டேர்ம், இட் இஸ் ஃபார் அ லாங் டேர்ம் பர்பஸஸ். அங்கே தான் உங்களுடைய ஜெனட்டிக் ஃபேக்டரும் வருது. அந்த ஜெனட்டிக் ஃபேக்டர்ல இருந்து நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள் நீங்கள் எந்த கல்ச்சுரல் என்விரான்மெண்ட்ல வளர்றீங்களோ அதை பொறுத்தும் அது அமைகிறதுக்கான சான்சஸ். நான் நார்மேட்டிவ் ஆர் ஹைலி இண்டிவிஜுவலைஸ்ட் லைஃப் ஈவெண்ட்ஸ், அதாவது நடக்கவே முடியாது, திடீர்னு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் என்ன பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்ல நடக்கிறதுக்கு பேர் தான் நான் நார்மேட்டிவ். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லாட்ரியிலேருந்து வின் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் பேசவே இது இந்த சினிமேட்டிக் ஹீரோஸ் எல்லாம் வந்து பேச மாட்டாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க, இல்லை ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆஃபர் உங்களுக்கு வந்திருக்கும். This is all your non-normative or highly individualized life events. The next growth is your growth, maintenance and regulation of laws. இதை வந்து பால் பால்டீஸ் அப்படின்றவரும் அவரோட கலீக்ஸும் சேர்ந்து 2006 ஒரு ஸ்டடி ரிவைஸ் பண்ணாங்க. இதுல இந்த கான்ஃப்ளிக்ட்ஸ் அண்ட் காம்படிஷன்ஸ், லைஃப்ல த்ரூ அவுட்ல இருக்கிற கான்ஃப்ளிக்ட்ஸ் அதை எப்படி மேனேஜ் பண்றது, அதுக்கப்புறம் அதுல வர்ற காம்படிஷன்ஸை நம்ம எப்படி எதிர்கொள்றது அப்படின்றது அந்த ஸ்டடியோட மெயின் ஆஸ்பெக்ட். The last comes your co-construction of biology, cultural and individual. இது வந்து பிரெயினை எப்படி ஷேப் பண்றது அக்கார்டிங் டு யுவர் இண்டிவிஜுவலோடைய பர்செப்ஷன் அண்ட் இண்டிவிஜுவலோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி அவங்களுடைய பிரெயினை வந்து எப்படி மாடிஃபை பண்ணிக்குவாங்க, ஷேப் எப்படி பண்ணுவாங்க, மாடிஃபை எப்படி பண்ணிக்குவாங்க. ஸோ திஸ் இஸ் த ஸ்டடி அபவுட். இதுதான் வந்து பிரின்சிபல்ஸ் டு ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படின்றது சாப்டர் நம்பர் 1ல நம்ம பார்க்குறோம். மேம் வி கேன் மூவ் டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்போ வந்து டொமைன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் 3 பேசிக் டொமைன்ஸ் இருக்கு. இந்த சாப்டர் ஃபுல்லாக இதே தான் வரும் திருப்பி 3 பேசிக் டொமைன்ஸ் இருக்கு. பிசிக்கல் டெவலப்மெண்ட், காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், சைக்கோசோஷியல் டெவலப்மெண்ட். பிசிக்கல் டெவலப்மெண்ட் இஸ் யோர் biological development. Cognitive development is nothing but your intellectual, mental capacities and mental abilities. அதில் என்னென்ன நடக்கும் அப்படின்றது தான் இங்கே. Psychosocial is nothing but your change and stability towards your environment as well as with your emotions. இதை பேஸ் பண்ணி இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட்டை பேஸ் பண்ணி ரிசர்ச் டிசைன் வந்து பண்ணியிருக்கோம். இந்த ரிசர்ச் டிசைனை வச்சு தான் இவங்க வந்து படிப்பாங்க ஹியூமன் டெவலப்மெண்ட்டை எப்படி கொண்டு வர்றது, எப்படி மாடிஃபை பண்ணுறது, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, என்னென்னலாம் வந்து வேரியபிள்ஸ் நம்ம இதுலேருந்து எடுக்க முடியும், என்னென்ன ஃபேக்டர்ஸ் இதுலேருந்து எடுக்க முடியும் அப்படின்றத வச்சு தான் இந்த ரிசர்ச் டிசைனில் ஸ்டடி பண்ணுவாங்க. இதில் 3 டைப் மொத்தத்தில் நம்ம படிக்க போகிறோம். ஒன் இஸ் யர் ரிசர்ச் டிசைன், ஒன் இஸ் யர் டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச், தி அகெயின் ஒன் இஸ் த correlational research, தி லாஸ்ட் ஒன் இஸ் யுவர் எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட். ஸோ டிஸ்கிரிப்டிவும் கோரிலேஷனும் வந்து நான் எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட்ஸ். எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட்ஸ்ல வந்து டிபெண்டன்ட் வேரியபிள், இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அண்ட் யுவர் கண்ட்ரோல் வேரியபிள் நம்ம பார்ப்போம். ஸோ இதில் பாருங்க, இந்த டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச்ல வந்து ஒரு ஃபினாமினாவுடைய காஸ் என்ன அப்படின்றத நம்மளால படிக்க முடியும், பட் வி கேனாட் ப்ரூவ். அதே மாதிரி அந்த படிச்ச விஷயத்தை வச்சு இந்த இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல அப்ளை ஆகும் அப்படின்றத நம்மளால எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து யார் ப்ரூவ் பண்ணினா அப்படின்னா லீடி அண்ட் ஓம்ராட் அப்படின்ற 2 பர்சன் சயின்டிஸ்ட் வந்து 2010ல் they have made a study and they have proved it. Man, we can move to the next slide. அடுத்து வந்து correlational study. Correlational researchல வந்து Karen ma'am, can we move to the next slide? Okay. Correlational researchல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஃபினாமினனை படிக்கிறதுக்கு அதையும் தாண்டி அடுத்த லெவல்ல போய் அது என்ன பண்ணுது, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் படிப்போம். இது வந்து எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா ஒரு விஷயத்தை பத்தி படிச்சு அவங்கள பத்தி ஃபுல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஃபியூச்சர்ல அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்ல அவங்க என்னென்ன மாதிரி மூவ் பண்ணுவாங்க அப்படின்றத ஏர்லியராகவே நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஒரு 2 டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் இருக்கு அல்லது 2 ஈவெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா, அந்த ரிலேஷன்ஷிப் 2யும் எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அப்படின்றத படிக்கிறது தான் வந்து கார்லேஷனல் ரிலேஷனல் ஸ்டடி. ரிலேஷனல் ஸ்டடி. அடுத்து வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச். எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்ல வந்து நம்ம எப்பவுமே ஒரு வேரியபிள் வச்சு படிக்க மாட்டோம், 1 or more வேரியபிள் வச்சு படிப்போம். அப்படி படிக்கும்போது அதை வந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்மளால மேனிப்புலேட் பண்ண முடியும், எதெல்லாம் நம்மளோட கண்ட்ரோலுக்குள்ள வருது, எதெல்லாம் கண்ட்ரோல் இல்லாம போகுது அப்படின்றத வந்து நம்மளால படிக்க முடியும், எடுத்துக்கவும் முடியும். ஸோ எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் நான் இதோட ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்ல 3 மேஜர். One is your dependent variable, the other one is your independent variable, the last comes your control variable. ஓகேங்களா? ஸோ இங்கே கார்லேஷனல் ரிசர்ச்ல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் இல்லையா, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இப்போ டெய்லி நம்ம டிவி பார்க்குறோம் இல்லை வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா அதோட ஸ்க்ரீன் டைம் இஸ் யுவர் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். வேறஸ் அது எதனால அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம அதுக்குள்ள இருந்து நிறைய விஷயங்கள் எடுக்கும்போது ஸ்லீப் குவாலிட்டியை அது மச் ரொம்ப வேகமாக அடிப்பாங்க. ஸோ ஸ்லீப் குவாலிட்டி ஹியர் த டெய்லி ஸ்க்ரீன் டைம் இஸ் யுவர் இண்டிபெண்டன்ட் வேரியபிள், வேறஸ் யுவர் ஸ்லீப் குவாலிட்டி இஸ் யுவர் டிபெண்டன்ட் வேரியபிள். இதை 2யும் பேஸ் பண்ணி தான் அதை ஸ்டடி பண்ண முடியும். ஸ்டடி பண்ணினோம் அப்படின்னா இதுலேயும் மற்ற வேரியபிள்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, அன்வான்ட் வேரியபிள்ஸ் இருக்கும். அந்த வேரியபிள்ஸை நம்மளுடைய ஸ்டடியை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு we are utilizing the control variables. ஓகே, ஸோ இதோட ஃபர்ஸ்ட் லெசன் முடியுது. we are moving to the second lesson. Ma'am, we can change. This is here for a lifespan period. இது வந்து அகெயின் இந்த 3 ஆஸ்பெக்ட் தான், பயாலஜிக்கல், காக்னிட்டிவ் அண்ட் சோஷியோ எமோஷனல். இதை 3ம் சேர்ந்து தான் ஒரு இதில் வந்து ப்ளே பண்ணும். ஸோ இந்த 3 ஆஸ்பெக்ட் இல்லாமல் ஹியூமன் டெவலப்மெண்ட் இல்லை. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் யுவர் லைஃப் ஸ்பேன். இந்த 3 சேர்ந்தாதான் லைஃப் ஸ்பேன். ஸோ இதில் வந்து 8 கேட்டகரிஸ் இருக்கு. ப்ரீநேட்டல் பீரியட், இன்ஃபான்சி பீரியட், ஏர்லி சைல்ட்ஹுட் பீரியட், மிடில் அண்ட் லேட் சைல்ட்ஹுட் பீரியட், அடலசன்ஸ், ஏர்லி அடல்ட்ஹுட், மிடில் அடல்ட்ஹுட் அண்ட் லேட் அடல்ட்ஹுட். இது 4 தான், இது 8 தான் மெயின் ஆஸ்பெக்ட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைட்ல வந்து இதே தான் கொடுத்துருப்பேன். ஸோ ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கண்டினியூ வித் சம்திங் எல்ஸ். ப்ரீநேட்டல் பீரியட்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் வந்து ரொம்ப ஏர்லியர் ஸ்டேஜஸ், குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய So prenatal stage is nothing but your conception to birth. குழந்தை வார்ம்ல இருக்கும்போது ஸ்டார்ட் ஆன பீரியட்ல இருந்து குழந்தை பிறக்கிற வரைக்குமான பீரியட். இப்போ இதுல என்ன ஆகும்னா பேசிக்கா பாடி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும், ஆர்கன்ஸ் ஃபார்ம் ஆகும், குட்டிக்கு ஃபிசிக்கல் க்ரோத் இருக்கும். அப்புறம் வந்து ஃபிசிக்கல் க்ரோத் ஃபர்ஸ்ட் ட்ரை செமஸ்டர்ல ஸ்லோவாக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிராஸ்டிக்காக வளர ஆரம்பிக்கும். வல்னரபிலிட்டி டு என்விரான்மெண்டல் இன்ஃப்ளூயன்ஸ், கன்செப்ஷன் டு பர்த் தான் உங்களுக்கு ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் இன்ஃபான்சி பீரியட்ன்றது பிறந்ததுல இருந்து 3 வருஷம், அதாவது ஃபர்ஸ்ட் 3 years. அதில் நியூ பார்ன் என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப டிபெண்ட்டாக இருக்கும், அம்மாவை சார்ந்தே இருக்கும், அம்மா கிட்டேயே இருக்கும், அந்த வார்ம்த்லேயே வளருவாங்க, ரொம்ப கம்பீட்டண்ட்டாக இருப்பாங்க, எல்லா சென்சஸும் ஆப்ரேட் ஆகும் அந்த டைமில். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டில் வந்து மெயினாக அந்த ஏஜில் வளரக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா மோட்டார் ஸ்கில்ஸ். அது வந்து கிராஸ் மோட்டார் ஸ்கில் தான் ஃபர்ஸ்ட் டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்லோலி அந்த பை த ஏஜ் ஆஃப் எண்ட் ஆஃப் த 2 years they will start developing with the fine motor skills as well. சில குழந்தைங்களால அப்போதான் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிபிள் பண்ணுவாங்க செவத்துல எல்லாம், தட் இஸ் யுவர் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் எபிலிட்டி டு லேர்ன் அண்ட் ரிமெம்பர். ஒரு விஷயத்த அந்த வயசுல வந்து ரொம்ப வேகமா அதை பார்த்து ஒரு விஷயத்த பார்ப்பாங்க, பார்த்த உடனே டக்குன்னு கிராஸ் பண்ணிக்குவாங்க. அந்த கிராஸ்பிங் பவர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். முதல்ல வந்து பேப்லிங் ஆரம்பிப்பாங்க, அப்புறம் கூவிங் ஆரம்பிப்பாங்க. தட் இஸ் யுவர் திங் வித் யுவர் ஸ்பீச் ஏரியா டெவலப்மெண்ட். அப்புறம் செல்ஃப் அவேர்னஸ் ரொம்ப ஜாஸ்தியா செகண்ட் இயர் 2வது வருஷம் பிறந்த குழந்தை 2வது வருஷத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப செல்ஃப் அவேர்னஸ் ஜாஸ்தி இருக்கும். ரொம்ப டிபெண்ட்டாக இருக்கிறதுனால எப்போ அப்பா அம்மா கூடயே அட்டாச்மெண்ட் இதுக்குள்ளேயே இருப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப ஹை லெவல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், எல்லாத்தையுமே ஒரு கியூரியாசிட்டி இருக்கும்.
அதை எடுத்து போடுவாங்க, இதை எடுத்து போடுவாங்க. ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த இன்ட்ரெஸ்ட் லெவல். ஏர்லி சைல்ட்ஹுட் இஸ் யுவர் 3 to 6 இயர்ஸ். 3 to 6 இயர்ஸ்ல ஃபைன் மோட்டார், கிராஸ் மோட்டார், அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகும். காலு, கையில, முட்டு அதெல்லாம் வந்து இந்த ஸ்ட்ரென்த்னஸ் இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கப்புறம் பிஹேவியரியல் வந்து ஈகோசென்ட்ரிக்கா இருக்கும். ஈகோசென்ட்ரிக் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க, பட் அதர்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இருக்காது. காக்னிட்டிவ் இம்மெச்சூரிட்டி. காக்னிட்டிவ் இம்மெச்சூரிட்டினா ஒரு நிலையான ஒரு தன்மை இருக்காது. அதனால கொஞ்சம் ஸ்டூபிடிட்டியா பிஹேவ் பண்ற மாதிரி இருக்கும் அந்த டயத்துல, அந்த 3 to 6 இயர்ஸ்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய விளையாடுவாங்க, கிரியேட்டிவிட்டி இருக்கும், நிறைய இமேஜினேஷன்ஸ் இருக்கும், செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கும், செல்ஃப் கேர் வந்து ரொம்ப பார்த்துக்குவாங்க, இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க. இந்த ஏஜில் இந்த 3 to 6 இயர்ஸில் கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி ஓரியன்டாக இருப்பாங்க. பிகம்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஃபேமிலி சர்க்கிள் பிகம்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதர் சில்ட்ரனோட விளையாண்டாலுமே அந்த ஃபேமிலி என்விரான்மெண்ட்டில் ரொம்ப இதாக இருப்பாங்க. அடுத்து மிடில் சைல்ட்ஹுட். மிடில் சைல்ட்ஹுட் அப்படின்றது 6 வயசுலேருந்து 12 வயசுக்குரிய ஏஜ் ப்ரோக்ரஸ். அதில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் க்ரோத் வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபிசிக்கல் க்ரோத் வந்து டிராஸ்டிக்காக இருக்கும். ஃபிசிக்கல் க்ரோத் என்ன ஆகும்னா 12 வயசில் குறைய ஆரம்பிக்கும். அந்த க்ரோத் வந்து ஸ்லோவாக ஆரம்பிக்கும். ஆனால் பாடியில் வந்து ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி கெயின் பண்ண ஸ்ட்ரென்த்தும் அந்த ஸ்ட்ரென்த்துனால ஒரு இது இருக்கும். அவங்களுக்கு என்னென்னா ஓடுவாங்க நல்லா. அந்த அந்த சமயத்தில் நீங்கள் ஜிம்னாஸ்டிக் போடுறது, அந்த சமயத்தில் நீங்கள் நீச்சல் போடுறது, அந்த சமயத்தில் வந்து இஃப் யூ ப்ரொவைடும் சம் அத்லெட்டிக் பேஸ்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஈகோ சென்ட்ரம். அந்த ஈகோ சென்ட்ரிசம் வந்து இதுக்கு முன்னாடி பீரியட்ல இருந்துச்சு இல்லையா, இப்போ அது இருக்காது, குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் சில்ட்ரன் வந்து லாஜிக்கா திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதாவது மேத்தமேட்டிக்ஸ் சம்ஸ் எல்லாம் நீங்க கொடுத்தீங்கன்னா சால்வ் பண்ணுவாங்க. சின்ன சின்ன அந்த இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த என்ன சொல்றது, இந்த பிளாக்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் ஈஸியா பண்ணுவாங்க. மெமரி ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். மெமரி லாங்குவேஜ் பயங்கர ஃபாஸ்டா டெவலப் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து காக்னேட்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல தான் நம்ம ஸ்கூல்ல போடுவோம். இந்த 6 to 12 இயர்ஸ் தான் நம்ம 5 வயசுல போடுவோம். ஆனால் அந்த 6th இயர்லேருந்து டெவலப் ஆகும். காக்னேட்டிவ் ஸ்கில்ன்றது இட்ஸ் நத்திங் பட் யுவர் பிரெயினோட கூர்மைத்தன்மை. ஸோ அது நீங்கள் ஸ்கூலில் போடும்போது 4 பசங்களோட பேசுவாங்க, பழகுவாங்க, விளையாடுவாங்க, அண்ட் பிளே மூலியமாக சில விஷயங்களை கற்றுக்குவாங்க, படிக்கிறது மூலியமாக சில விஷயத்தை எனேபிள் பண்ணிக்குவாங்க. அப்புறம் நிறைய டீச்சர்ஸு, இண்டிவிஜுவல்ஸு எல்லா ஏஜ் குரூப்போடையும் மிங்கிள் ஆக ஆரம்பிப்பாங்க. அப்போ ஒருத்தர் சொல்றது, இன்னொருத்தர் சொல்றது, அது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்து அந்த ஃபார்மல் எஜுகேஷனல்ல வந்து தே வில் கெயின் லாட் ஆஃப் காக்னிட்டிவ் ஏரியாஸ் டெவலப் பண்ணிக்குவாங்க. செல்ஃப் கான்செப்ட் வந்து டெவலப் ஆகும், செல்ஃப் எஸ்டீம் டெவலப் ஆகும். அதே சமயத்தில் யாராவது அவங்கள குறை சொன்னால் அந்த செல்ஃப் எஸ்டீம் அஃபெக்டும் ஆகும். பியர் குரூப்போட மிங்கிள் பண்ணுவாங்க, அது ஒரு பெரிய ஆஸ்பெக்ட். அடலசென்ட் வந்து 12 to 20 இயர்ஸ் வரைக்கும். இதில் ஃபிசிக்கல் சேஞ்சஸ் வந்து ரேப்பிடாக இருக்கும், ப்ரொஃபவுண்டாக இருப்பாங்க, ரீப்ரொடக்டிவ் மெச்சூரிட்டி வந்து இருக்கும். அதுக்கப்புறம் அப்ட்ராக்ட் திங்கிங் இருக்கும், யூஸ் சயின்டிஃபிக் ரீசனிங் டெவலப்ஸ். அந்த ஒரு விஷயம் இப்படிதான் இது நடக்கும் அப்படின்னா அது ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பார்ப்பாங்க. ஸோ அந்த ஸ்கில்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் பீரியட்ல பயங்கர ஃபாஸ்டாக டெவலப் ஆகும். அடலசென்ஸ்ல வந்து உங்களுக்கு அகெயின் ஈகோ சென்ட்ரிசம் பர்சிஸ்ட் ஆகும். அது அப்படியே இதுக்கு முன்னாடி எல்லாம் கொஞ்சம் வேவரியா இருந்துக்குள்ள, இப்போ வந்து அது பர்சிஸ்ட் ஆகும், அப்படியே கான்ஸ்டன்டா இருந்துகிட்டே இருக்கும். அடுத்து ஐடென்டிட்டி பிகம் சென்ட்ரல். செல்ஃப் ஐடென்டிட்டி பர்டிகுலரா தன்னை இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கணும், தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கணும், தன்னை வந்து முன்னிலைப்படுத்தி பார்க்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் வந்து ஜாஸ்தியா இருக்கும். பியர் குரூப்போட ஜாஸ்தியா இருப்பாங்க, மூவ் ஆவாங்க, செல்ஃப் டெவலப்மெண்ட்டை பண்ணிக்குவாங்க, செல்ஃப் கான்செப்ட் பண்ணிக்குவாங்க. நான் இதில் தெளிவாக இருக்கேனா இல்லையா, இந்த ஏரியாவில் நான் சரியா இல்லைன்னா அடுத்து நான் என்ன க்ரோ ஃபேக்டருக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து இந்த 12 to 20 இயர்ஸில் பண்ணிக்குவாங்க. அடுத்து யங் அடல்ட்ஹுட். திஸ் இஸ் த ஏஜ் ஃபார் 20 to 40 இயர்ஸ். இதில் வந்து ஃபிசிக்கல் ஹெல்த் பீக் ஆகும், ஆனால் சம்டைம்ஸ் டிக்ளைன் ஆகும் டியூ டு தி அடல்ட்ஹுடைய. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காக்னேட்டிவ் எபிலிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தியாக அசியூம் பண்ணுவாங்க, ரொம்ப காம்ப்ளெக்ஸான காக்னேட்டிவ் ஸ்கில்ஸ் எல்லாம் எடுத்து பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ டிசிஷன் மேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா தன்னோட இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் தேடிக்குவாங்க, மேரேஜ் பண்ணிக்குவாங்க. நிறைய பேர் பேரண்டாக இருப்பாங்க அல்லது ஆல்ரெடி
பேரண்ட்ஸாக இருப்பாங்க, இல்லை பேரண்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. கெரியர் சாய்ஸஸ் வந்து இந்த கெரியர் போனால் நம்ம ஃப்ளரிஷபிளாக இருப்போம் அப்படின்ற அந்த இதை வந்து அவங்க செல்ஃப் மேட் பண்ணிக்குவாங்க. மிடில் ஏஜ் இஸ் 40 to 60 years. 60 இயர்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாமினா குறைய ஆரம்பிக்கும். விமன் வந்து ஜென்ஸாக இருந்தாங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாமினா கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். விமன்னாக இருந்தாங்கன்னா தே வில் ஸ்டார்ட் ஹேவிங் தி மெனோபாஸ், ஏர்லி மெனோபாஸ் ஸ்டேஜில் இருப்பாங்க. அப்புறம் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், விஸ்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் கம்ஸ் யுவர் டபுள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். டபுள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னா குழந்தைங்களையும் பார்த்துக்கணும், எல்டர்லி பேரண்ட்ஸையும் பார்த்துக்கணும் அப்படின்றப்போ இட் வில் காஸ் சம் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ். அதுக்கப்புறம் வந்து அது சம்டைம்ஸ் சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைங்க அவங்களுடைய இதிலிருந்து அடுத்ததுக்கு மூவ் ஆவாங்க. அப்போது பேரண்ட்ஸ் ஃபீல் த லீவ்ஸ், அந்த என்ன சொல்கிறது, ஒரு எம்டினஸ் இருக்கும். தனக்கு கூட இருக்கிற பசங்க திடீர்னு வெளில போகிறாங்களே அப்படின்னு அந்த ஒரு எம்டினஸ் ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். லேட் அடல்ட்ஹுட் இஸ் 65 years அண்ட் ஓவர். இங்கே ஃபர்ஸ்ட் இன்ஃபான்சி பீரியட், ப்ரீநேட்டல் பீரியட்லேருந்து இன்ஃபான்சி பீரியடில் என்னென்னலாம் நடந்துச்சோ அது எல்லாமே வந்து இங்கேயும் நடக்கும். ரிட்டையர்மெண்ட் ஆவாங்க, வந்து வெயிட் லாஸ் ஆவாங்க, சில பேர் வந்து ரொம்ப டல்லாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க, எல்லாமே இருக்குது. ஆக்சுவலாக இந்த லேட் அடல்ட்ஹுட்டையும் தாண்டி ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அந்த ஸ்டேஜ் வந்து இன்னும் ரொம்ப மோசமானது. அதை நீங்கள் நம்ம படிக்கவும் இல்லை. ஆக்சுவலாக எரிக் எரிக்சனோட டெவலப்மெண்டல் சைக்காலஜியில் வந்து there is one more phase, they will call it as a 9th phase. லேட் அடல்ட்ஹுட்டும் தாண்டி 65 years to 80 years, இந்த 65 years and ஓவர்னு முடிச்சிருக்காங்க இல்லையா, அதில் வந்து 65 to 82 years, 82 years and aboveனு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து they become the infancy period. They will go back to the same infancy period. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் அபவுட் யுவர் லைஃப் ஸ்பேன். சாரி, ஐ திங்க் அடுத்து வந்து பெர்ஸ்பெக்டிவ்ஸ். இட் ஹேஸ் 3 மேஜர் இன்ஃப்ளூயன்ஷியல் தியரி ஆன் ஹியூமன் டெவலப்மெண்ட். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்கோ அனாலிட்டிக்கல், லேர்னிங் அண்ட் காக்னிட்டிவ். இந்த மூணுமே இந்த மூணுடைய ஸ்டடியுமே தியரியுமே வந்து எதை பேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசம்ஷன்ஸ், சென்ட்ரல் ஃபோக்கஸ் அண்ட் மெத்தட்ஸ். இந்த அசம்ஷன், சென்ட்ரல் ஃபோக்கஸ் அண்ட் மெத்தட்ஸ், இதை மூணையும் பேஸ் பண்ணி தான் வந்து இந்த தியரிஸே வந்து இந்த சைக்கோ அனாலிட்டிக்கல் தியரி ஆகட்டும், லேர்னிங் தியரி ஆகட்டும், காக்னிட்டிவ் தியரி ஆகட்டும், இந்த 3 மெத்தடாலஜியை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த எல்லா ஸ்டடீஸையுமே பண்ணியிருக்காங்க. We can move to the next slide. ஓகே, இப்போ சைக்கோ அனாலிட்டிக் தியரிஸ் பார்க்கலாம். இங்கே வந்து 2 பேர் இருக்காங்க. ஒன்று வந்து மிஸ்டர் சிக்மண்ட் ஃப்ராய்ட், தி அதர் ஒன் இஸ் மிஸ்டர் எரிக் எரிக்சன். இவங்க 2 பேரும் தான் ஃபேமஸ் சைக்காலஜிஸ்ட். ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணது அப்படின்னா இவங்க 2 பேரும் தான். ஆக்சுவலாக எரிக் எரிக்சன் பிலாங்ஸ் டு த டீம் ஆஃப் சிக்மண்ட் ஃப்ராய்ட்ஸ். அப்புறம் லேட்டர் ஸ்டேஜஸில் எரிக் எரிக்சன் ஹேஸ் டெவலப்ட் அனதர், அவர் சிக்மண்ட் ஃப்ராய்ட் கொடுத்ததுலேயே கொஞ்சம் மாடிஃபையும் பண்ணி அவர் ஒரு பேஸ் கொண்டு வந்தார். அவர் ஒரு தியரியை ஸ்டடி பண்ணார். ஸோ சிக்மண்ட் ஃப்ராய்ட் வந்து ஃப்ரம் 1856 to 1939 இவர் என்ன பண்ணினார் அப்படின்னா, இவரை பொறுத்த வரைக்கும் அன்கான்ஷியஸ் ஃபோர்ஸஸ், அதாவது கான்ஷியஸ் சப்கான்ஷியஸ் அப்படின்னு இருக்கு, 2 பேஸ் இருக்கு. இவர் என்ன சொல்றாருன்னா அன்கான்ஷியஸாக இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் தான் வந்து ஹியூமனுடைய பிஹேவியரை மோட்டிவேட் பண்ணுது அப்படின்னும். அதே மாதிரி இவர் வந்து he is a Venice physician. He is the one developed the psychoanalysis as a therapeutic approach. Therapeutic approach அப்படின்னா படிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை தாண்டி நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இன்டர்வென்ஷன்னு சொல்லுவோம். அந்த இன்டர்வென்ஷன் லெவல் இஸ் நத்திங் பட் யுவர் தெராபியூட்டிக் அப்ரோச். சரியா? ஸோ சிக்மண்ட் ஃப்ராய்ட் வந்து இந்த சைக்கோ அனாலிட்டிக் அண்ட் தெராபியூட்டிக் அப்ரோச்சாக கொண்டு வந்தார். இவர் வந்து என்ன எய்ம் பண்ணாரு அப்படின்னா, பேஷண்ட்ஸோட இன்சைட்ல இந்த அன்கான்ஷியஸ் எமோஷனல் கான்ஃப்ளிக்ஸ் இருக்கு, இதை வெளியில கொண்டு வந்துட்டோம்னா இதை பேஸ் பண்ணி இருக்கிற ப்ராப்ளம்ஸை சரி பண்ணிடலாம் அப்படின்ற கான்செப்ட்ல தான் வரத்தை கொண்டு வந்தார். எரிக் எரிக்சன் is also a part of Sigmund Freud's group
Later, he has moved and the same psychoanalytic theory இவர் இன்னும் கொஞ்சமே elongate பண்ணி அதில் சில மாடிஃபிகேஷனை கொடுத்து இந்த psychoanalytic perspective கொண்டு வந்தார். We can move to the next slide. இப்போ வந்து psychosexual theory. Stages of development அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 different types of stages இருக்கு. First is your oral stage, second is your anal stage, third is your phallic stage, fourth is latency stage, fifth is your genital stage. சரிங்களா மேம்? நெக்ஸ்ட் ஸ்லைட் போடுங்கம்மா. ஓகே, ஸோ இந்த சைக்கிள் ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்ல 5 ஸ்டேஜஸ் இருக்கு இல்லையா? 5 ஸ்டேஜஸும் என்னென்ன ஏஜஸ்ல நடக்கும், என்னென்ன என்ன சொல்றது பிஹேவியர்ஸ் அங்க இருக்கும், அண்ட் தென் அந்த பிஹேவியர்ஸ்ல ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா அது லேட்டரா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும் அப்படின்றது தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஓரல் ஸ்டேஜ் வந்து பர்த் டு 2 years வரைக்கும் இவங்களுக்கு இந்த ஓரல் ஸ்டிமுலேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதை சக் பண்ணி அது சாப்பிட்றது, டேஸ்ட் பண்றது, இதெல்லாம் அந்த ஸ்டேஜ்ல இருக்க குழந்தைங்களுக்கு ஒரு ப்ளஷர். சரியா? ஸோ சப்போஸ் இதுலயே அவங்க நின்றுட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கம்ஸ் யுவர் காலம்ல ப்ராப்ளம்ஸ் ஆர் ஃபிக்சேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிபெண்டன்சி ஆர் அக்ரெஷன். ஸோ இந்த ப்ளஷர் எனக்கு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க, அதுல இருந்து அவங்க மூவ் ஆக நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆகிறதுக்கு ரெடி ஆகலை அப்படின்னா they'll be always a dependent. அது கிடைக்கலன்றப்போ என்ன ஆகுங்கன்னா பயங்கரமா கோவம் வரும். ஸோ ப்ராப்ளம்ஸ் வித் ட்ரிங்கிங், ஸ்மோக்கிங், ஈட்டிங், நெயில் பைட்டிங், இதெல்லாமே அந்த அக்ரெஷனை சார்ந்து வர்ற ப்ராப்ளம்ஸ். த நெக்ஸ்ட் கம்ஸ் யுவர் அனல் ஸ்டேஜ், 15 monthsலேருந்து 3 years வரைக்கும். டிஸ்கிரிப்ஷன் பாருங்க. பிரைமரி ஃபோக்கஸ் ஆன் கண்ட்ரோலிங் பிளாடர் அண்ட் பவல்ஸ், eliminating or retaining feces. இதோடைய ப்ராப்ளம்ஸ் anal expulsive, messy, wasteful, destructive. ரொம்ப டிஸ்ட்ரக்டிவ் பிஹேவியர் இருக்கும். எதை கொடுத்தாலும் உடச்சு தூக்கி எறிஞ்சிருவாங்க. விசஸ் ஆனுவல் ரிட்டென்ஷன் அப்படின்றப்போ ஆர்டர்லி, ரிஜிட் அண்ட் அப்சசிவ். ரிட்டன்டிவ் இதுல இந்த டிஸ்கிரிப்ஷன்ல என்ன வந்து நம்ம கொடுக்குறோமோ அதுல இருந்து அந்த ப்ராப்ளம்ல இருந்து நெக்ஸ்ட் ஃபேஸ் மூவ் ஆயிட்டாங்கன்னா அதுல இருந்து வெளில வந்துருவாங்க. ஃபேஸ்ல மூவ் ஆகலை அப்படின்னா தான் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். ஆனல் எக்ஸ்பெல்சிவ் இருக்கிறவங்க டிஸ்ட்ரக்டிவ் பிஹேவியராக தான் இருப்பாங்க. ரொம்ப காசு வேஸ்ட் பண்ணுவாங்க, மெஸ்ஸியா இருப்பாங்க, வீடு சுத்தமா வச்சுக்க மாட்டாங்க. ஆனல் ரிட்டென்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆர்டர் எல்லாமே கரெக்டா இருக்கணும். நான் வச்சது மாதிரியே இருக்கணும். ஒரு பொருள் எடுத்தேன்னா அந்த பொருள் தான் எனக்கு வேணும். இட்ஸ் ஓவர் அப்சசிவ் டுவர்ட்ஸ் தட் பர்டிகுலர் ஆப்ஜெக்ட். phallic stage is your 3 to 6 years. இங்க வந்து ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா ஆன் ஜெனிட்டல்ஸ், டிஃபரன்ஸ் பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல், அதை வந்து தெரிஞ்சுக்குவாங்க. சைல்ட் பிகம்ஸ் ரைவல் ஃபார் தி அஃபெக்ஷன் ஆஃப் அன் ஆப்போசிட் செக்ஸ் பேரண்ட்ஸ். அதாவது பெண் குழந்தை பிறந்தா நான் வந்து அப்பாவோட தான் க்ளோஸாக இருப்பேன், ஆண் குழந்தை பிறந்தா அம்மாவோட தான் க்ளோஸாக இருப்பேன். அது என்ன ஓடிபஸ் காம்ப்ளெக்ஸ். பொண்ணா இருந்த இந்த அஃபெக்ஷன் ஆன் டிஃப்ரெண்ட் இது. அதுக்கப்புறம் ஃபிக்சேஷன் கேன் ரிசல்ட். இப்போ செக்ஷுவல் இதில் வந்து ஜெனிட்டல்ஸில் ரொம்ப இருக்காங்க அப்படின்றப்போ இவங்களோட ப்ராப்ளம் என்னவா இருக்கும்னா ஃபிக்சேஷன் கேன் ரிசல்ட் இன் செக்ஷுவல் டீவியேஷன்ஸ் அண்ட் கன்ஃபியூஸ்ட் செக்ஷுவல் ஐடென்டிட்டி. எனக்கு என்ன வேணும் அப்படின்ற அந்த தெரியாது. அடுத்து சைல்ட் பிகம்ஸ் ரைவல் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி ஃப்ராய்ட் என்ன பிலீவ் பண்ணார் அப்படின்னா girls continue to possess the feelings of envy or inferiority, the penis envy. Girls வந்து அப்பா கிட்ட தான் அதுலயே தான் இருப்பாங்க. So next is your latency stage is from 6 years to puberty. The puberty start ஆகிற டைம் 6 yearsல இருந்து adulthood வரைக்கும். It is a transition period from the normal phase to the next adulthood stage. 6 to puberty stage. இதுல sexual desires push to background. அதுக்கப்புறம் focus on intellectual and social pursuits. இதோடைய ப்ராப்ளம்ஸ் என்ன? important stage of development for communication, skills and self-confidence. அடுத்து is your genital stage. இது puberty through your adulthood. கடைசி வரைக்கும் இதுதான். So sexual desires renewed, weak relationship with others, problems that emerges on
stage will be carried over from the earlier stages. We can move to the next slide, ma. Okay. இது வந்து a comparison study between your stages, your personality and your physical formation. இந்த நம்ம id, ego and super ego அப்படின்னு படிப்போம். சரிங்க, அது லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ்ல வருது. நான் இங்க வந்து ஒரு கம்பேரிசன் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ ஃபிசிக்கல் ஃபோக்கஸ் வந்து மவுத்தில் ஒரு ப்ளஷர். அந்த டைமில் அந்த ஓரல் ஸ்டேஜில் ஃபிசிக்கல் ஃபார்ம் வந்து மவுத். இதோட பர்சனாலிட்டி ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட். அதுக்கு சைக்கலாஜிக்கல் தீம் என்னது டிபெண்டன்ஸ் அண்ட் பாசிவிட்டி. ஸோ இதில் சப்ஸ்டேஜஸ் பார்த்தீங்கன்னா ஓரல் இன்கார்பரேட் பிஹேவியர், டேக்கிங் இன் சாப்பிட்றது, fixation, eating, drinking, smoking, kissing, willable, will swallow anything they are told. அடுத்து oral aggressive, occurs during the painful eruption of tooth. டீத் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணும்போதெல்லாம் ஒரு அல்லது அந்த அந்த என்ன சொல்றது, டீத் வெளியில வரும்போதெல்லாம் ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும், இதை கடிக்கணும் செய்யணும் அந்த மாதிரி. So pessimism, hostility, aggression, argumentative and Socratic, making biting remarks and exhibiting sadistic tendency towards others. Yeah, mostly இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டிசம் குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த ஸ்டேஜஸில். இந்த இட்டில் ஓரல் அக்ரெசிவ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அவங்க டென்ஷன் ஆனாங்க, ஸ்ட்ரெஸ் ஆனாங்க அப்படின்னா கடி தான், சரியான கடி விழும். ஆனல் ஸ்டேஜ், ஆனல் ஸ்டேஜில் ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் ஆனஸ் அண்ட் யுரித்ரா. பர்சனாலிட்டி ஸ்ட்ரக்சர் வந்து ஈகோ. சைக்கலாஜிக்கல் தீம் பார்த்தீங்கன்னா ஒபீடியன்ஸ் அண்ட் செல்ஃப் கண்ட்ரோல். Anal aggressive, defecates freely. Fixation is your hostile and sadistic behaviors. Cruelty, destructiveness, temper tantrum, sloppy and slop. இதுவும் அவங்களோட சார்ந்தது தான். Anal retentive, holes in it. Stubborn and stingy, hoards, rigid, compulsively neat, obstinate, over consciousness. இது வந்து சில குழந்தைங்க அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓபிசி அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஓபிசி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஓவரா எதுவுமே ஒரு லிமிட்ல இருக்கிற வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை, பட் ஓவரா ரொம்ப ஆர்டர்லியா இருக்கணும், நான் எடுத்த பொருள் இங்கே தான் இருக்கணும், எனக்கு இந்த பொருள் தான் பிடிக்கும், இந்த பொருளில் தான் நான் ஓவர் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்றப்போ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட்மா. So the phallic and latency stage, second slide. Physical form வந்து sexual organ form ஆகும்னு சொல்லியிருந்தேன். Personality structure is super ego. அடுத்து psychological theme is gender identity. நம்ம மேலா ஃபீமேலா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறது. This is your phallic stage. So general behavior எப்படி இருக்கும்னா child becomes curious about birth and about why a sibling is different in the genital area. Talks about marrying the parents of the opposite sex. Basic conflicts centers around the unconscious incestuous desire of the child for the parent of the opposite sex. Identification with the same sex parent. Adutha fixation, identification with the opposite sex parent may be a cause of a homosexual. அடுத்த related concepts, ODPS complex, castration anxiety, Electra complex, penis AV. ஸோ பசங்க வந்து பசங்களும் அம்மாவும் இருந்தாங்கன்னா தட் இஸ் இன் ODPS. அது அப்பாவும் பொண்ணும் இருந்தாங்கன்னா they will call it as a Electra complex. ஓகேங்களா. ஸோ லேட்டன்சி பீரியட்ல வந்து it is not physical forces is not applicable, your personality structure is not applicable, whereas the psychological theme is your learning and cognitive development. So latency defined la வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா unconscious, present in the hidden but present in the unconscious, but not
consciously expressed. Latency is not a stage. Latency a stage இல்லன்ட்டாங்க. Sex instinct and dormant, sublimated in school activities, hobbies, sports, developing friendship, இது எல்லாமே வந்து உங்களுக்கு லேர்னிங் குள்ள வரும், காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டுக்குள்ள வரும். அடுத்து infantile amnesia, through repression the child forgets the sex, urges and activities of the first 5 years of life. இருக்கும், ஆனா அதை வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டுக்கு போகும்போது இந்த மெயினான செக்ஷுவல் இது வந்து அடிபட்டு போயிடும். வேறஸ் அவங்க என்ன டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை நோக்கி மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. This is your latency period. You can move to the next level. Next slide. Genital stage. Genital stage is nothing but your puberty. அங்கேயே லேட்டன்சிலேயே உங்க puberty ஸ்டார்ட் ஆகிடும். பட் அதுதான் ஃபுல் எக்ஸ்போஷர் டுவர்ட்ஸ் puberty அப்படின்றது வந்து ஜெனிட்டல் ஸ்டேஜில் தான். Physical focus on the sexuality in the content of the mature relationship. Personality structure, id, ego and super ego மூணையுமே நல்லா பேலன்ஸ் பண்ணுவாங்க. சைக்கலாஜிக்கல் தீம்னு பார்த்தீங்கன்னா creation and enhancement of life. Puberty stage-ல maturity and sexual development means the physical changes in your youth bodies and gratification involving the sex organs. Conflicts is minimized through the use of the sublimation, sex through marriage, outlets such as career. Sex through marriage அப்படின்றது வந்து ஒரு இது. outlets such as career அப்படின்னா career மூவ் அந்த அந்த இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு they will use the career as an option. Heterosexual relationship, there is no major fixation in the earlier period. One may lead to a non-neurotic or heterosexual life. Yeah, next. Okay, இங்க வந்து the second theory about the hypotheticalல நம்ம ஒரு தியரி பார்த்தோம். இப்போ முன்னாடி கம்பேரிசன் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதில் வந்து id, ego and super ego. id அப்படின்றது இட் இஸ் நத்திங் பட் யுவர் நியூ பார்ன்ஸ்க்கு இருக்கக்கூடிய ப்ளஷர் பிரின்சிபல். எதுவுமே உடனே எனக்கு நடக்கணும், டிலேட் ஆச்சு அப்படின்னா டென்ஷன் ஆகிடுவோம். ஈகோ, ஈகோ வந்து எப்போ ஒரு ரீசனை தேடி அலைஞ்சிட்டே இருக்கும். அது எப்படி ஆப்ரேட் பண்ணும்? ஃபர்ஸ்ட் டெவலப்ஸ் ஆன ஃபர்ஸ்ட் இயர் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ரியாலிட்டி பிரின்சிபல். அவன் இது வந்து ப்ளஷர் பிரின்சிபல், ஈகோ இஸ் reality principle. Super ego is something based on your conscience and incorporates on your society. Sociala எப்படி வந்து மூவ் ஆகணும் செய்யணும் அப்படின்றது இட்ஸ் யுவர் சூப்பர் ஈகோ. அதை தான் நான் அப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் அது நம்ம சோஷியலாக எக்ஸ்போஸ் பண்ணும்போது சில விஷயங்கள் நம்ம வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கு. நம்ம டூஸ் பண்ணோம் அப்படின்னா இட் வில் லீட் யூ இன் அ பாசிட்டிவ் ரிசல்ட். டோன்ட் பண்ணோம் அப்படின்னா இட் வில் லீட் யூ டு நெகட்டிவ் ரிசல்ட். சைல்டு வந்து அவங்களோட ஓன் வேல்யூ பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஒரு ஒரு லெவல்லேருந்து நெக்ஸ்ட் லெவல் போகும்போது என்னோட வேல்யூ என்ன, என்னோட ஓன் ப்ராஸ்பெக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்பாங்க. அதை மீட் பண்ணுச்சு அப்படின்னா they will be feeling happy. If it is not meeting out, then they will feel guilt and conscious about it. Next slide. Hari Krishnan sir, can you please move mute? Please others, please mute. Okay. Hari Krishnan, please mute. Next slide polama. Okay, so reality principle, pleasure seeking and ego ideal and conscience on a super ego. இதை பேஸ் பண்ணி எந்தெந்த இடத்துல என்ன கான்ஃப்ளிக்ட்ஸ் வரும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இட் இஸ் அ ப்ளஷர் பிரின்சிபல் நான் சொல்லிட்டேன். ஈகோ இஸ் யுவர் ரியாலிட்டி பிரின்சிபல் அண்ட் சூப்பர் ஈகோ இஸ் யுவர் ஈகோ ஐடியல் அண்ட் கான்ஷியன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இடுக்கும் ஈகோக்கும் இருக்கிற கான்ஃப்ளிக்ட் என்னன்னு பார்ப்போம். இதில் வந்து இம்மீடியட் கிராட்டிஃபிகேஷன் உடனே வேணும், இன்டர்னலி ஓரியன்ட். அடுத்து அன்கன்சர்ன்டு வித் சேஃப்டி. அது என்ன சேஃப்டியாக இருக்கா இல்லையான்றதெல்லாம் தேவையில்லை, எனக்கு உடனே வேணும். இதுதான் வந்து ப்ளஷர் பிரின்சிபலோடைய கான்ஃப்ளிக்ட்ஸ். பட் வேற ஈகோவில் என்ன ஆகும் அப்படின்னா கிராட்டிஃபிகேஷன் ஆஃப் நீட் வென் அப்ராப்ரியேட், தேவைப்படும் போது மட்டும்தான் அது வேணும்.
எக்ஸ்டர்னலி ஓரியன்டா இன்டர்னலி ஓரியன்டா அப்படின்றத பார்ப்போம். கன்சர்ன் வித் சேஃப்டி. ஸோ இது ரெண்டும் தான் இதுக்குள்ள இதோட கான்ஃப்ளிக்ட். அதில் வந்து இம்மிடியட் நீடு, இதில் வந்து எனக்கு உடனே வேணும் இட்டில், பட் ஈகோவில் வந்து எனக்கு வேணும் ஆனால் தேவைப்படும் போது தான் வேணும். அது வந்து எனக்கு இன்டர்னலி ஓரியன்ட், இங்கே இருந்து மட்டும்தான், வீட்டுக்குள்ளே இருந்து மட்டும்தான் தேவைப்படுது. இது அப்படி கிடையாது. ஈகோவில் வந்து எனக்கு வெளிப்புறத்துலேருந்தும், அதாவது சொசைட்டிலேருந்தும் தேவைப்படுது, வீட்டுக்குள்ளே இருந்தும் தேவைப்படுது. அப்புறம் இது வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் நாட் கன்சர்ன் அபவுட் த சேஃப்டி. வேற ஈகோவில் வந்து ஐ எம் மோர் கான்ஷியஸ் அபவுட் இட். ஐ நீட் சேஃப்லி get through it. Okay, the moral anxiety conflicts between id and superego பாத்தீங்கன்னா occurs when an instinctual impulse is contrary to one's moral code. ரெண்டுலையுமே ஒரே மாதிரியான விஷயங்கள் நடக்கும். இட்டுக்கும் ஈகோ அண்ட் கான்ஷியஸ்லையும். ஃபீலிங் ஆஃப் கில்ட், ஷேம் ஆர் பீயிங் அ கான்சியன்ஸ் டேக்கன். ஸோ அடுத்து வந்து இன்டர்னல், ரெண்டுமே வந்து இன்டர்னல் பேசிஸில் தான் இருக்கும். ரெண்டுமே வந்து ஃபீலிங் ஆஃப் கில்ட் இருக்கும், ஷேம் இருக்கும், கான்சியஸ்னஸ் இருக்கும். நெக்ஸ்ட் மேம். இதுலேயும் ஸ்ட்ராங் ஈகோ, வீக் ஈகோ அப்படின்னு ரெண்டு பார்ப்போம். ஸ்ட்ராங்லி ஈகோயிஸ்டிக்காக இருக்கிறவங்க ரொம்ப டிமாண்ட் பண்ணுவாங்க. சூப்பர் கமாண்ட்ஸ் ஈகோ இருக்கும். தே டைரக்ட்லி டீல் வித் த ப்ராப்ளம்ஸ் இன் அ ரீசனபிள் வே. வேறஸ் வீக் ஈகோ இருக்கிறவங்க சைல்டிஷாக இருப்பாங்க, இம்மெச்சூர்டாக இருப்பாங்க. அவங்களோட டெக்னிக்ஸ் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து எப்போவுமே ஒரு டீவியேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். இதுதான் அப்படின்ற ஒரு டெஃபினட் ஸ்ட்ரக்சர் இருக்காது. யார் என்ன சொன்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி தே வில் மாடிஃபை இட். ஓகே, இது வந்து அப்படி கிடையாது. ரொம்ப கான்ஸ்டண்டாக இருப்பாங்க, ஸ்டெபனாக இருப்பாங்க. இந்த எடுத்த விஷயத்தில் வந்து தே ஆர் வெரி ஸ்டெபன் இன் இட். வீக் ஈகோவில் ஈகோ சீக்ஸ் டு ஃபூல் இட் செல்ஃப் அண்ட் அதர்ஸ் about its inability to solve any conflicts by using a defense mechanisms. அவங்க ஒரு விஷயம் எடுக்கிறாங்க, ஒரு கான்ஃப்ளிக்ட்ஸில் மேனேஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஸ்ட்ராங் ஈகோவில் இருக்கிறவங்க கான்ஃப்ளிக்டை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ஈஸி, கரெக்டாக டிஃபைன் பண்ணி கரெக்டாக ஸ்ட்ரக்சர் பண்ணி அதுலேருந்து கிளாரிஃபை ஆகி போயிட்டே இருப்பாங்க. பட் இவங்களுக்கு அப்படி கிடையாது. அவங்க ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளம் அனலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்று இருக்கும். ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்க மாட்டாங்க, குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. யூ see a lot of people outside keep confusing themselves and others. ஸோ அதுதான் இந்த வீக் ஈகோ கேட்டகரி. நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். ஸோ முதல்ல இப்போ வந்து எரிக் எரிக்சன்ஸோடைய சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட்டுக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிறோம். இவர் என்ன பீரியடில் அதை கண்டுபிடிச்சாருன்னா 1902 1902 1994. He's a famous German psychologist who was a part of the Freud circle. நம்மளே சிக்மண்ட் ஃப்ராய்டோட இதுக்குள்ளே தான் இருந்தார். இவர் மாடிஃபை பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணது. அது ஃபர்ஸ்ட் நம்ம சைக்கோ செக்ஷுவல் பார்த்தோம் இல்லையா, இப்போ இட் இஸ் அ சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட். ஸோ இது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் யுவர் சொசைட்டி. சொசைட்டியை பேஸ் பண்ணி நீங்கள் எப்படி உங்களை மாடிஃபை பண்ணுறீங்க அப்படின்றது தான் இந்த சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட்டோடைய மெயின் தீம். இவர் கண்டென்ட் ஈகோ வந்து இட்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் அ லைஃப் லாங் அப்படின்னு சொல்கிறாரு. 8 டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸை வந்து டிஃபைன் பண்ணுறாரு. ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லையும் உங்களோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, அதோடைய கான்ஃப்ளிக்ட்ஸ் என்ன, எந்த இடத்துல அது லிமிட்டேஷன்ஸ் ஆகுது அப்படின்றதையும் சொல்கிறாரு. அப்புறம் வந்து பாசிட்டிவ் டெண்டன்சியில் க்ரோ ஆகிறோமா இல்லை நெகட்டிவ் டெண்டன்சியில் க்ரோ ஆகிறோமா அப்படின்றத பேஸ் பண்ணியும் இருக்குது அப்படின்றாரு. ஸோ பாசிட்டிவாக போயிட்டோம் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் ஆன் யுவர் வர்ச்சு ஆர் த ஸ்ட்ரென்த் அப்படின்றது சொல்கிறாரு. நெக்ஸ்ட் ஸ்லைட்மா. சரி, இப்போ இவருடைய சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட் தியரி எதுக்காக நம்ம படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனோட ஒரு ஹியூமன் பீயிங்கோட பர்சனாலிட்டி எங்கெல்லாம் டெவலப் ஆகுது, எத்தனை வருஷங்களுக்கு அது டெவலப் ஆகுது, என்ன கான்ஃப்ளிக்ட்ஸ் வருது, அதை அவன் எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றான், அப்புறம் வந்து அவனோட மாரல் வேல்யூஸ் என்ன, அப்புறம் இம்பேக்ட் ஆஃப் ஃபெயிலியர்,
இதை பேஸ் பண்ணி தான் இந்த சைக்கோசோஷியல் டெவலப்மெண்ட் தியரியவே வந்து உள்ள கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட்மா. ஸோ இதுதாங்க உங்களோட அந்த 8 ஸ்டேஜஸ். இதில் வந்து நான் கொஞ்சம் இப்படி ஈஸி, அதாவது பக்கமாக கொடுக்காம இப்படி கொடுத்துருக்கேன். ஸ்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட் ஏஜ், அதுக்கப்புறம் வந்து சைக்கோசோஷியல் கிரைசிஸ், எக்ஸிஸ்டென்ஷியல் கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ், யுவர் அசோசியேட்டட் வர்ச்சியூ, ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் அண்ட் அன்ஃபேவரபிள் அவுட்கம்ஸ். ஸோ சைல்ட்ஹுட் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இன்ஃபான்சி பீரியட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். பர்த் டு 18 months. இதில் ட்ரஸ்ட் வெர்சஸ் மிஸ்ட்ரஸ்ட், இது வந்து சைக்கோசோஷியல் கிரைசிஸ். எக்ஸிஸ்டென்ஷியல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நான் இந்த வேர்ல்டை ட்ரஸ்ட் பண்ணலாமா? இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் என்ன? ஃபீடிங். அந்த ஏஜில் என்ன செய்வோம்னா இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் இஸ் ஃபீடிங். நல்லா சாப்பிட்றது தான் அந்த டைமில் நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஹோப், ட்ரஸ்ட் அண்ட் ஆப்டிமிசம், that is your associated virtue. Favorable outcome னு பார்த்தீங்கன்னா fate in the environment and the futures events. Suppose இது பாசிட்டிவா போனா favorable outcome, நெகட்டிவா போச்சுன்னா it is a suspicious and a fear of future event. So இந்த தியரி வந்து இப்படி போகும். ஸோ ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒன்று நடக்கும். ஸோ நீங்கள் ஏர்லி சைல்ட்ஹுட்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நடக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு 4 இருக்கு இல்லையா, அதாவது யுவர் இன்ஃபான்சி, யுவர் ஏர்லி சைல்ட்ஹுட், யுவர் ப்ரீ ஸ்கூலிங், யுவர் ஸ்கூல் ஏஜ், இது வரைக்கும் வந்து இட் இஸ் ஸ்டில் கன்சிடர்ட் அஸ் யுவர் சைல்ட்ஹுட் பீரியட். Whereas we used to call it as a transition period. The transition period is nothing but your 12 to 18 years. இந்த ஏஜ்ல தான் வந்து நீங்க என்னவா ஆக போறீங்க, ஹவ் இஸ் யுவர் ஃபியூச்சர் இஸ் கோயிங் டு பி அப்படின்றத இந்த டிரான்சிஷன் பீரியட்ல தான் நம்ம வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் கம்ஸ் யுவர் யங் அடல்ட்ஹுட்ல இருந்து கடைசி வரைக்கும், அதாவது மெச்சூரிட்டி டில் டெத் வரைக்கும் we call it as an adulthood. இதை 3 கேட்டகரியா ஸ்பேஸ் பண்ணி இதுல இருந்து தான் இப்படி வருது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எரிக் எரிக்சனோட தியரியை வந்து எந்த இடத்துல எல்லாம் அப்ளிகபிள் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளினிக்கல் செட்டிங்ஸ்ல, மேம் ஸ்லைட் மாத்திடுங்கம்மா, நெக்ஸ்ட் ஸ்லைட். எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்றாங்க எரிக் எரிக்சனோட தியரி அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, கிளினிக்கல் செட்டிங்ஸ்ல பண்றாங்க. சைக்கோசோஷியல் அசஸ்மெண்ட் அண்ட் தெராப்பி. நான் முதலே சொல்லியிருக்கேன், தெராப்பி அப்படின்ற ஒன்னே எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா, இட் இஸ் ஒன்லி ஃபார் யுவர் இன்டர்வென்ஷன் பிளான். இங்கிருந்து எடுக்கிற விஷயத்த வந்து நம்ம எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு அதை தெராப்பியா கொடுப்போம், எதை பேஸ் பண்ணி இந்த தெராப்பி கொடுக்க போறோம், whether it is the behavioral aspect or your cognitive aspect or your psychosocial aspect அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி, இல்லை வெறும் பயாலஜிக்கலா அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை மாடிஃபை பண்ணி அந்த குழந்தைங்களுக்கோ இல்லை அந்த பெரியவங்களுக்கோ என்ன கொடுத்தா அது இஃபெக்டிவ் மென்டாலிட்டியில இருக்கும் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் அந்த தெராப்பின்ற ஒன்று கொடுக்குறோம். ஸோ அசஸ்மெண்ட்டுக்கு முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அசஸ்மெண்ட் ஒன்று பண்ணுவாங்க. எந்த சைக்கோசோஷியல் கிளினிக்கல் செட்டிங்லையுமே வந்து ஃபர்ஸ்ட் தே வில் டூ அன் அசஸ்மெண்ட் ஆன் எனிதிங் ஆன் இன்டர்வென்ஷன். ஃபர்ஸ்ட் தே வில் டூ அன் அசஸ்மெண்ட். அதில் வந்து உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேதர் பண்ணிக்குவாங்க. உங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன பிரச்சனை, ஹெரிடிட்டியில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, இல்லை பிறக்கும்போது ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா, அதுக்கப்புறம் குழந்தைக்கு ஏதாவது பிறந்தப்போ குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா, ஏதாவது வித்தியாசமா விஷயங்கள் பார்த்தீங்களா, இன்குபேஷன்ல இருந்தாங்களா, இல்லை இந்த எல்லோ ஜாண்டிஸ் அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்களா, இல்லை நியோனேட்டல் இன்டென்சிவ் கேர் யூனிட்ல எவ்வளோ நாள் இருந்தாங்க, என்ன ப்ராப்ளம்னால இருந்தாங்க, இந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸையுமே கலெக்ட் பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த இன்டர்வென்ஷன் பிளானை அவங்க ரெடி பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் யுவர் எஜுகேஷன் அண்ட் பேரண்டிங். எஜுகேஷன் அண்ட் பேரண்டிங் அப்படின்றப்போ நீங்க வந்து அதை 3ஆ பிரிப்பீங்க. ஒன்று வந்து சப்போர்ட்டிங் ஹெல்தி டெவலப்மெண்ட். ஹெல்தி டெவலப்மெண்ட்னா ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டை டெவலப் பண்ணி கொடுக்கறது ஒரு பேரண்டோட மெயின் இன்ஃபர்மேஷன். அடுத்து பேரண்டல்ஸ் கைடிங் பேரண்டல் சப்போர்ட், எப்படி கொண்டு போகணும், அந்த குழந்தைக்கு என்ன எஜுகேஷன் கொடுக்கணும், அவனோட கெப்பாசிட்டி லெவல் என்ன இருக்கு, அவனை எப்படி டியூன் அப் பண்ணணும், அவனை எப்படி மாடுலேட் பண்ணணும், அவனுக்கு இந்த கெப்பாசிட்டிக்கு அவனை வேற என்னென்ன விதத்துல எல்லாம் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்றது வந்து பேரண்டல் சப்போர்ட். அப்ளிகேஷன் இன் ஸ்கூல்ஸ். அப்ளிகேஷன் இன் ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்கன்னா,
if there is a inclusive school னு வச்சுக்கோங்க. Inclusive school ல வந்து you will have a general layer of kids as well as you will have an specially abled kids as well. ஸோ அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த கவுன்சிலர்ஸாக இருக்கிறவங்க அந்த ஸ்கூலில் நடக்கிற ப்ராப்ளம் கிட்ஸுக்கு பிஹேவியரல் இஷ்யூஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்லை வந்து படிக்கிறதுல மட்டும் ப்ராப்ளம் இருக்கா, ஃபோக்கஸிங் ப்ராப்ளம் இருக்கா, இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி they will give the healthy counseling to that. அப்போ குழந்தைங்களுக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க. ஆப்வியஸ்லி they will also provide some cases of it or few inputs to the parents as well. இப்படி கொண்டு போங்க, உங்க பையனுக்கு நல்லா இருக்கும், ஸ்ப்ரெட் பண்ணி கொடுங்க, இவனால புரிஞ்சுக்கிறதுல ப்ராப்ளம் இருக்கு, ஸ்ப்ரெட் பண்ணி கொடுங்க. அப்போ குழந்தைங்களுக்கும் இன்புட் கொடுப்பாங்க, பேரண்ட்டுக்கும் இன்புட் கொடுப்பாங்க. ஸோ எஜுகேஷன் அண்ட் பேரண்டிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்து we call it as a gerontology. Gerontology is nothing but you are addressing life, transition and aging. ஒவ்வொரு பீரியட்லையும் எப்படி என்னென்ன டிரான்சிஷன்ஸ் நடக்கும், அது எப்படி உங்களுடைய ஏஜ் ஓல்ட் ஏஜ் டைம்ல உங்களோட ஏஜிங்கை வந்து அது எப்படி பாதிக்குது அப்படின்றத கொடுக்குறது. ரிட்டையர்மெண்ட் அண்ட் ஐடென்டிட்டி ரீஎவாலுவேஷன். ஒரு ஏஜ்டு ப்ராசஸ் ஆயிடுச்சு, ஒரு 60+ ஆயிடுச்சு, அவங்க ரிட்டையர் ஆயிட்டாங்க, அப்போ வந்து தே ஃபீல் லோன்லி அபவுட் இட். அப்போ உங்களுக்கு வந்து நீங்க என்ன, உங்களுடைய ரியல் ஐடென்டிட்டி என்ன, உங்களால சொசைட்டிக்கு என்ன கிவ் பேக் பண்ண முடியும் அப்படின்றத ரீஎவாலுவேட் பண்ணி அவங்கள மோட்டிவேட் பண்ணுவாங்க. திஸ் இஸ் யுவர் gerontology. அடுத்து அட்ரஸிங் அன்ரிசால்வ் சைக்கோ சோஷியல் கான்ஃப்ளிக்ட்ஸ் டீப் இன்சைட் ஆன் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட். அதாவது நீங்க கான்ஷியஸா இருக்கும்போது நிறைய விஷயங்களை வந்து உங்களோட இத்தனை லைஃப் ஸ்பேன் பீரியட்லயும் டேக் ஓவர் பண்ணி வந்துட்டே இருப்பாங்க. இப்போ இருக்கிறவங்களாம் நம்மலாம் நிறைய பேசுறோம், வி இன்டராக்ட் வித் லாட் ஆஃப் பீப்புள், நிறைய அட்ரஸ் பண்றோம். பட் அந்த காலத்துல இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்றது கூட ஆள் இல்லாமல் தவிச்சிருப்பாங்க. ஒரு ஒரு க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்ல, ஒரு சப்ரஸ்ட் என்விரான்மெண்ட்லயே இருந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கடமை இருந்திருக்கும், அந்த கடமையை முடிச்சுட்டு இப்போதான் ஆரம்பிப்பாங்க. பார்த்தீங்கன்னா they will be feeling frustrated, really frustrated. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன விதமான பாதிப்புகள் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து சொசைட்டில அவங்க எப்படி மூவ் ஆகலாம், வேற என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, இது எல்லாத்தையும் பார்க்கறது தான் உங்களுடைய சைக்கோ சோஷியல். அதுல என்னென்ன கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்கு, அது எப்படி ரிசால்வ் பண்றதுன்றது பார்ப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட். அப்படி வேற ஏதாவது ஈகோ இன்டெகிரிட்டி ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா அதையும் என்ன பிளான் கொடுக்கலாம், எப்படி உங்களை சொசைட்டியோட மூவ் பண்ண வைக்கலாம், எப்படி மற்றவங்களோட வந்து இதை கொண்டு வந்து கொடுக்கலாம், ஸோ தட் தே வில் பி அவுட் ஆஃப் தி ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஃபேக்டர் அப்படின்றதையும் மெயினாக எவாலுவேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். ஸோ சைக்கோசோஷியல் டெவலப்மெண்ட்டோடைய எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். பேசிக் வந்து பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணுறது, மெயின் வந்து பர்சனாலிட்டி டெவலப் பண்ணி அதில் இருக்கிற என்ன பேஸ் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. கிரைசிஸ் ஆர் இஷ்யூஸ், இதை எப்படி மெச்சூரேஷன், ஒரு ப்ராப்ளம் இருக்கு அதை எப்படி நம்ம மெச்சூரேஷனல் ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறது, அதில் எப்படி இவங்களை மாடிஃபை பண்ணுறது அப்படின்றது ஒன்று. ரிசால்வ்னா ஈகோ ஹெல்த்தியாக எப்படி டெவலப் பண்ணுறது, என்ன ஒரு ஈகோவில் வந்து பேட் ஈகோ, குட் ஈகோ இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள எப்படி பாசிட்டிவாக கொண்டு வர்றது, எப்படி வந்து அவங்களோட என்விரான்மெண்ட்டை ஹெல்த்தியாக கொண்டு வர்றது அப்படின்றது தான் இது. ஸ்டேஜ் ரெக்வயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டிராஸ்டிக்காக ஒரு இடத்துல போயிட்டே இருக்காங்க, அந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் நடக்குது, அந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்னால அவங்களுடைய ஃபியூச்சரே மாற போகுது அப்படின்னா சில பேர் அந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்டை வந்து ரியலைஸ் பண்ணி வேண்டாம் எனக்கு, நான் ஜஸ்ட் கோயிங் டு தி பாசிட்டிவ் இம்பல்சஸ் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ தே வில் ஓவர் கம் த நெகட்டிவ் அண்ட் தே வில் மூவ் ஃபார் த பாசிட்டிவ். ஸோ சில பேருக்கு வந்து நெகட்டிவ்லேயே அடி வாங்கி அங்கேயே உட்காந்துருவாங்க. ஸோ ரொம்ப பாசிட்டிவும் இருக்கக்கூடாது, ரொம்ப நெகட்டிவும் இருக்கக்கூடாது, ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுவாங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் எ ஸ்டேஜ் ரெக்வயர்ஸ். அடுத்து வர்ச்சு ஆர் ஸ்ட்ரென்த், எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வந்துட்டேன், ஸ்டில் நான் பாசிட்டிவ் லெவல், நான் எல்லா நெகட்டிவையும் நான் ஓவர் கம் பண்ணி வந்துட்டேன், நான் இன்னும் ஃபர்தராக என்ன டெவலப் பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்தராக ஸ்டடி பண்ணுவாங்க. எதையுமே இந்த நாலேஜ் வந்து படிக்க சொல்லுவாங்க நிறைய புக்ஸ் ரீட் பண்ணுங்க, டெவலப் நாலேஜ். That is all becomes your strength in your future. So you will come to know where you are lacking, where you have sufficient enough period to grasp something.
and you are growing அப்படின்றத பேஸ் பண்ணி the strength or virtue will develop. Next ma'am. ஓகே, இப்போ நம்ம லேர்னிங் கான்செப்ட்ஸ்குள்ள போகலாம். ஸோ கிளிம்ஸ் அபவுட் த லேர்னிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேர்னிங் இஸ் நத்திங் பட் யுவர் அப்சர்வபிள் பிஹேவியர்ஸ். த மோர் யூ அப்சர்வ் த மோர் யூ லேர்ன். இதை பேஸ் பண்ணி 2 தியரிஸும் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பிஹேவியரிசம், தி அதர் ஒன் இஸ் யுவர் சோஷியல் லேர்னிங் தியரிஸ். பிஹேவியரிசம் அப்படின்றது வந்து அகெயின் பார்த்து பார்த்து கற்றுக்கிறது, பார்த்த நெகட்டிவ். மேம் நெக்ஸ்ட் ஸ்லைட். ஒரு அடாப்டேஷன், ஒரு என்விரான்மெண்ட் போகிறாங்க, அங்கே வந்து ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை உள்வாங்கிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அது நமக்கு செட் ஆகுமா இருக்காதான்றதை பார்த்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அடாப்டேஷன் வந்துருச்சு அப்படின்னாலே அது வந்து லேர்னிங் பாயிண்ட் மூவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுலேருந்து அந்த லேர்னிங்லேருந்து என்ன அவுட்கம்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பிஹேவியரிசம்னு ஒரு லேர்னிங் தியரின்னு படிக்கிறாங்க, சோஷியல் லேர்னிங் தியரின்னு படிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். ஓகே, பிஹேவியரிசம் லேர்னிங் தியரிஸில் வந்து இது வந்து மெக்கானிக்கல் ப்ராசஸ். ஆக்சுவலி பிஹேவியரிசம் அப்படின்றது வந்து இட் இஸ் அ மெக்கானிக்கல் ப்ராசஸ். மெக்கானிக்கல் ப்ராசஸ்னா இந்த ஸ்டெப் நடக்குது, இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் ஒரு டெஃபினட் ஸ்ட்ரக்சர்டு கால்ட் அஸ் இன் மெக்கானிசம் தியரி. அடுத்து வந்து அப்சர்வ் பிஹேவியரை வச்சு ஒருத்தவங்களோட பிஹேவியர் எதை பேஸ் பண்ணி அது வளருது, அதை எப்படி அவன் ரெஸ்பான்ஸ் பண்ணுறான், தென் ரெஸ்பான்ஸ் பண்ணுற விஷயத்த அவன் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறான். திஸ் இஸ் யுவர் பிஹேவியரிசம். இங்கே உலகத்தில் இருக்க எல்லா ஆர்கானிசமுமே வந்து ஒரு விஷயத்தை பார்த்து, அந்த விஷயம் நடக்கிறத பார்த்து அதுக்கான ரியாக்ஷனை கொடுத்து அதோட கண்டிஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குது. சரியா? நெக்ஸ்ட், எத்தனை தடவை ஒரே பிஹேவியரிசம் வந்து ரிப்பீட் ஆகுது. ஆக்சுவலாக பிஹேவியரியல் ரிசர்ச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ப்ராப்ளமேட்டிக் அடல்ட்டை கூப்பிட்டு வராங்கன்னா, அவங்களோட லேப் டெஸ்டிங்காக இருந்தாலும் சரி, நார்மல் என்விரான்மெண்டல் டெஸ்டிங்காக இருந்தாலும் சரி, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க உட்கார வச்சு ஒரே பிஹேவியரை அவன் எத்தனை தடவை எமிட் பண்ணுறான், வித்தின் வாட் இஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் லெவல், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து அவன் அதை திருப்பி காமிக்கிறான் அப்படின்றத எவால்வேட் பண்ணுவாங்க. அடுத்து அசோசியேட்டிவ் லேர்னிங் அப்படின்ற ஒரு விஷயத்தில் படிக்க ஆரம்பித்தாங்க. இந்த அசோசியேட்டிவ் லேர்னிங்கில் பார்த்தீங்கன்னா we have 2 different types. One is your classical conditioning, the other one is operant or machine conditioning. We can move to the next slide. Classical conditioning அப்படின்றது வந்து மிஸ்டர் இவான் பாவ்லோஸோடது. இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு டாகை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். ஸோ இவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டோடைய பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாகு, அதுக்கு வந்து ஒரு பெல் ரிங் பண்ணுவார். பெல் ரிங் சவுண்டு கேட்ட உடனே ஃபுட்டை காமிப்பார். ஸோ எவ்ரி டைம் ஹி டஸ் த சேம் ரெப்படிட்டிவ் கைண்ட் ஆஃப் அன் ஆக்ஷன்ஸ் டு சி ஹவு த டாக் இஸ் giving a response to the stimuli he is providing. ஸோ எவ்ரி டைம் இதை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் என்ன ஆச்சுன்னா, பெல் அடித்த உடனே டாகோடைய நாக்குலேருந்து ஆட்டோமேட்டிக்காக சலைவேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிகாஸ் இட் இஸ் எக்ஸ்பெக்டிங் த ஃபுட் ஹேஸ் டு பி டெலிவர்ட் ASAP. ஸோ இதை வந்து அவர் பார்த்தார். இந்த நேச்சுரல் ஃபார்ம் ஆஃப் லேர்னிங் என்னென்ன இருக்குது, எப்படி அசோசியேட் பண்ணலாம் அப்படின்றத இவான் பாவ்லோ கொண்டு வந்தார். அதே மாதிரி ஜான் பி வாட்சன் 1878 1958 அவர் ஒரு தியரியை கொண்டு வந்தார். அவர் என்ன பண்ணாருன்னா, ஸ்டிமுலை டு ரெஸ்பான்ஸ். ஒரு ஸ்டிமுலை கொடுத்த உடனே என்ன ரெஸ்பான்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில்ட்ரனை வச்சு பண்ணிட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க எந்த டிபிக்கல் பிஹேவியர் இருக்கிற சில்ட்ரன் என்ற கொடுத்தாலும் நான் அவங்கள வந்து நேச்சுரல் ஃபார்ம் ஆஃப் லேர்னிங் கொடுத்து அவங்களுடைய அவுட்கம்மை கொடுத்துருவேன், என்னால் அவங்களோட பிஹேவியர் எல்லாத்தையுமே வந்து மாடிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார். செகண்ட், இப்போ உங்களுக்கு இது வந்து கிளாசிக்கல் கண்டிஷனிங்குள்ள. ஆப்பரண்ட் கண்டிஷனிங் அல்லது மெஷின் கண்டிஷனிங்னு சொல்லுவோம். ஆப்பரண்ட் கண்டிஷனிங் ஆர் மெஷின் கண்டிஷனிங்னு சொல்லுவோம். ஆப்பரண்ட் கண்டிஷனிங் இஸ் நத்திங் பட் யுவர் B.F. ஸ்கின்னரோடது. இவர் என்ன பண்ணாருன்னா, ரேட்ஸையும் பீஜியன்ஸையும் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணார். அதாவது ஃபுட்டும் கொடுப்பாரு, ஷாக்கும் இருக்கும், அங்கே ரேட்டும் இருக்கும். ஸோ ஒரு கரெக்டான ஒரு ஃப்ளோவில் வந்து போயிட்டு இருக்கும்போது அந்த ரேட் வந்து கரெக்டான ஒரு பட்டனை தட்டின உடனே அவர் ஃபுட்டை கொடுத்தாரு. அது தப்பாக தட்டுச்சு அப்படின்னா he will provide a shock. ஸோ அந்த பாசிட்டிவான விஷயத்தை அது பண்ணின உடனே it will get a cheese as a food.
and if it hits the negative button, he will get a shock. ஸோ இதையும் அவர் ஃபார்முலேட் பண்ணி அந்த பிரின்சிபலை படிச்சுக்கிட்டே வந்தார். ஒரு ஸ்டேஜில் ரேட் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, ஒரு ஸ்டேஜ் முடிச்சு அடுத்த ஸ்டேஜுக்கு போகணுன்ற அந்த வழிமுறையை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் டைரக்டாக செகண்ட் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. பட் இட் இஸ் நாட் கெட்டிங் இட்ஸ் டோக்கன் ஆஃப் ஃபுட். ஸோ இதை வந்து நாங்கள் ஸ்பெஷல் எட்டில் ஆப்பரண்ட் கண்டிஷனிங் ரொம்ப பர்டிகுலராக யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா we want to modify the behavior of the candidate. ஸோ இதில் வந்து பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ரெண்டு ஆப்ஷன் கொடுப்போம். பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னா டைரக்டாக வந்து அதாவது ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா அதை அப்ரிஷியேட் பண்ணுறது, மோட்டிவேட் பண்ணுறது, டோக்கன்ஸ் கொடுப்போம், ஃபுட்டு கொடுப்போம், குட்டி குட்டி ரிவார்ட்ஸ் இருக்கும். ரிவார்ட்ஸ் இந்த சென்ஸ் நாட் அ கிஃப்ட், ரியல் கிஃப்ட் கிடையாது. ரிவார்ட்ஸ்ன்றப்போ ஸ்டார் போடுறது கையில், அப்புறம் வந்து குட் அப்படின்னு எழுதுறது, நீ நெக்ஸ்ட் டைம் இதை பண்ணினா நாங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்து உங்களோட பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் என்னடா அவங்க நெகட்டிவ்னு சொல்கிறாங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. நெகட்டிவ் அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கப்படுற விஷயத்த விட்ரா பண்ணிக்குவோம். இப்போ ஒரு டோக்கன் ஒரு வாரம் நல்லா பண்ணியிருக்கான், ஒரு 4 டோக்கன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த 4 டோக்கன் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு ஃபார் த பீரியட் ஆஃப் 2 வீக்ஸ் அந்த ஸ்ட்ரக்சரை நாங்கள் வந்து ஸ்டடி பண்ணி கொண்டு போயிட்டே கன்சிஸ்டண்ட்டாக கொண்டு போயிட்டே இருப்போம். 2 வீக்ஸ்னா 2 வீக்ஸில் வந்து ஒரு நாளைக்கு 2 டோக்கன் அப்படின்றப்போ 2 வீக்ஸுக்கு வந்து இட் பிகம்ஸ் 24 டோக்கன்ஸ். 24 டோக்கன்ஸையும் வந்து நீ கலெக்ட் பண்ணினா தான் நான் உனக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரிவார்டு கொடுப்பேன் அப்படின்னு இருக்கும். ஸோ ஒவ்வொரு தடவை எவ்ரி டைம்ஸ் தே ஆர் மேக்கிங் அ சிங்கிள் மிஸ்டேக், we will reduce the 2 tokens, but we'll cut off the 2 tokens. ஸோ அந்த 24 டோக்கன்ஸ் வரதுக்கு முன்னாடி அது போயிடும். ஸோ அப்போ சொல்லுவோம் அவங்க நீ அன்னைக்கு இந்த பிஹேவியர் நடந்தது, we cut off the tokens, so you need to recollect the tokens until it is being fulfilled. எதுவும் வந்து நெக்ஸ்ட் பீரியட் 3rd வீக்ல வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டான்னு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். 4th வீக்ல தான். 4th வீக் வரும்போது அது கிராஸ் ஆகிருந்ததுன்னா we will provide the positive rewards, some rewards. Otherwise we will cut off the rewards. So the candidate on the kid வந்து தெரியும், he will slowly realize எனக்கு கிடைக்கிற மோட்டிவேஷன் எனக்கு கிடைக்கல அப்படின்னா இது தப்பு பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் he will tend to avoid doing the frequency. இது வந்து எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அக்ரெசிவ் பிஹேவியர், அதுக்கப்புறம் இந்த மெல்டவுன் ட்ராண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து we are using only for the autism and ADHD கிட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். பனிஷ்மெண்ட் அப்படின்னா இட் இஸ் நாட் அன் ஆக்சுவல் பனிஷ்மெண்ட். அவனுக்கு ரொம்ப இஷ்டப்பட்ட ஒரு விஷயத்த கொடுக்க மாட்டோம். டைம் அவுட் அப்படின்னு சொல்லி ஒரு கார்னர்ல நிற்க வச்சிருவோம். தட் இஸ் யுவர் பனிஷ்மெண்ட். He cannot access to any of the toys. He cannot access to any of his activities. He is not supposed to do any thing with the other kids. He will be stayed in a timeout period on a corner for 5 minutes. By the time he will realize, okay, I will not do these things, he will come back and say sorry. Then we will allow him. That is your punishment. ஸோ இப்படி தான் வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கறது, பனிஷ்மெண்ட் கொடுக்கறது எல்லாத்தையும் வந்து we will do it. நெக்ஸ்ட் ஸ்லைட் பா. சோஷியோ லேர்னிங் தியரி, அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட் நேம் ஆல்பர்ட் பாண்டூரா. இவரை எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு கேட்குறீங்களா? ஓகே, நம்ம போவடாலோடைய எக்ஸ்பெரிமெண்ட் அவர் தான். ஸோ இவர் என்ன பண்ணினார்னா லேர்னிங் தியரி அண்ட் சோஷியோ காக்னேட்டிவ் தியரியை கொண்டு வந்தார். இதுலேயும் கிளாசிக்கல் லேர்னிங் தியரியில் வந்து எப்படி அப்ராப்ரியேட்டாக பிஹேவியர் நடக்குது, எதை பேஸ் பண்ணி நடக்குது, வாட் கைண்ட் ஆஃப் அப்சர்வேஷன் தே ஹாவ் மேட், அதோடைய இமிட்டேஷன் மாடல்ஸ் என்ன, நான் இமிட்டேஷன் மாடல் பண்ணாங்கன்னா அவங்கள நம்ம எப்படி வந்து ஃபர்தர் இன்புட்ஸ் கொடுக்கறது அப்படின்றது தான். ஸோ இட்ஸ் கால்ட் அஸ் மாடலிங். பேசிக்காக ஒருத்தவங்களை உட்கார வச்சுட்டு அவங்களோட செட்டப்பில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்க சொல்லுவாங்க, அப்சர்வ் பண்ண சொல்லுவாங்க, அதில் இருந்து அவங்க என்ன பண்ணினாங்கன்றதை இமிட்டேட் பண்ண சொல்லுவாங்க. அந்த இமிட்டேட்டிங் ப்ராசஸ்க்கு நத்திங் பட் த நேம் ஆஃப் மாடலிங். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் யா இமிட்டேஷன் ஆஃப் மாடல்ஸ். இமிட்டேஷன் ஆஃப் மாடல்ஸ் அப்படின்னா என்ன எலிமெண்ட் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த குழந்தைக்கு, அவன் எப்படி அதை அக்வயர் பண்ணுறான், லாங்குவேஜ் டெவலப் பண்ணுறானா, அக்ரெசிவ் பிஹேவியர் டெவலப் ஆகுதா, அப்போது எதை பேஸ் பண்ணி அது மொராலிட்டி வருது, ஜெண்டர் பேஸ்டாக இருக்கா, இல்லை குரூப் பேஸ்டாக இருக்கா, இல்லை வந்து மொரல் சென்ஸை பேஸ் பண்ணி டெவலப் ஆகுதா அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. அப்சர்வேஷன் லேர்னிங்கில் வந்து சைல்டு
இமிட்டேட்டே பண்ணாட்டினா கூட still it will be applicable. Social learning theory. Bandura 1989 version of social learning theory is also called as a social cognitive theory. லேர்னிங் தியரி சொல்கிறாங்க, என்னடா காக்னேட்டிவ் தியரி சொல்கிறாங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. லேர்னிங் தியரியோடைய ஃபைனல் அவுட்புட் இஸ் நத்திங் பட் யுவர் காக்னேட்டிவ் தியரி. சரிங்களா? படிக்கிறோம், படிக்கிறத டெவலப் பண்ணுறோம், டெவலப் பண்ணி அதுதான் யூ வில் பி காலிங் அஸ் காக்னேட்டிவ் தியரி. காக்னேட்டிவ் ப்ராசஸ் அட் ஒர்க், பீப்புள் அப்சர்வ் மாடல்ஸ், லேர்ன் ஆஃப் பிஹேவியர், சங்க்ஸ் ஆஃப் பிஹேவியர். சங்க்ஸ் ஆஃப் பிஹேவியர்னா கலெக்டிவ் ஆஃப் பிஹேவியர். தனித்தனியாக நடக்கிற பிஹேவியர்ஸு கலெக்டிவாக ஒரு இடம் கொண்டு வந்து இவங்க இந்த குரூப் ஆஃப் பீப்புள் இதை பண்ணினாங்க, நானும் அதை பண்ணுறேன். ஸோ தட் இஸ் சங்க்ஸ் ஆஃப் பிஹேவியர். சங்க்ஸ் ஆஃப் பிஹேவியர் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் குரூப்பில் பண்ணுற பிஹேவியர், அவங்க மொத்தத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிறது தான் சங்க்ஸ். அண்ட் மென்டலி புட் இட் டுகெதர் டு மேக் அ காம்ப்ளெக்ஸ் நியூ பிஹேவியர் பேட்டர்ன்ஸ். காம்ப்ளெக்ஸ்னா காம்ப்ளெக்ஸிவ் பிஹேவியர்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு ஒரு இண்டிவிஜுவல் கிட்ட இருந்து இல்லை ஒரு குரூப் கிட்ட இருந்து எடுக்கிற பிஹேவியர்ஸை வந்து ஒன்றொன்னா கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய குரூப்பை ஃபார்ம் பண்ணி அதுலேருந்து என்னென்ன பிஹேவியர்ஸை மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு எடுத்துக்கிறோம் இல்லையா? அதுதான் ஃபீட்பேக் ஆன் தேர் பிஹேவியர்ஸ். சில்ட்ரன்ஸ் ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுவாங்க, ஆக்ஷன்ஸ் அதை பார்த்து ரெப்ளிகேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய அது வந்து பாசிட்டிவாக இருக்கும்போது தட் வில் ஷோ த செல்ஃப் எஃபிகசி. நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். Perspective on cognitive focuses through the thought process and reflects on their behavior. It encompasses the organisms and mechanistically. Piaget's cognitive theory வந்து ஒரு புது அப்ரோச்சை கொண்டாந்து கொடுத்திருக்கு. நியோ பியாகெட்டின் தியரி அப்படின்றது வந்து it includes both the new approach and the contemporary efforts of the brain research. அது பிரெயின் வந்து என்ன, எப்படி அது மோட்டிவேட் ஆகுது, எப்படியெல்லாம் அது ஃபைண்ட் அவுட் பண்ணுது அப்படின்றத பேஸ் பண்ணி ஒரு காக்னேட்டிவ் ப்ராசஸை அவங்க கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட். ஜியான் பியாகெட்ஸ் காக்னேட்டிவ் ஸ்டேஜ் தியரி. இதில் வந்து ஏன்னா அது டெவலப்மெண்டல் சைக்காலஜி அப்படின்றதுனால எல்லா இடத்துலையும் இந்த பயாலஜி அப்ளை ஆகும். பயாலஜியும் ஃபிசிக்கல் பயாலஜி அதோட எக்ஸ்பீரியன்ஸ், அது எப்படி காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட்டுக்கு கொண்டு போகுது, ஃபிசிக்கல் பாடி ஸ்ட்ரக்சர் என்ன, மென்டல் ஸ்ட்ரக்சர் என்ன, அது இது ரெண்டும் சேர்ந்து ஒரு மனுஷனை எப்படி அடாப்ட் பண்ண வைக்குது, அடாப்ட் பண்ணி அது அந்தந்த என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி எப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் ஒரு குழந்தை வந்து எதை பேஸ் பண்ணி அந்த காக்னேட்டிவ் தாட்ஸை வந்து ஃபர்தர் ப்ராசஸ் டெவலப்மெண்ட்டுக்கு கொண்டு போகுது. இதுதான். ஸோ இந்த ப்ராசஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கீமாஸ் கைஸ், நம்ம இதில் ஸ்கீம்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸ்கீமாஸ் அப்படின்னா ஒரு பிளான், ஒரு ஆக்ஷன் பிளான், அதை கொண்டு போகிறது தான் வந்து ஸ்கீமாஸ். ஸோ இதில் ஸ்கீமாஸில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் அப்படின்னா கிராஸ்பிங், சக்கிங், பேசிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் யுவர் பாடி அண்ட் யுவர் மென்டல் எபிலிட்டிஸ். ஓகேவா? ஸோ தட் இஸ் நாலேஜ். அடுத்து அசிமுலேஷன். அசிமுலேஷன் அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் இன்ஃபர்மேஷனையும் நம்ம புதுசாக கிடைக்கிற நியூ இன்ஃபர்மேஷனையும் கம்பைன் பண்ணுறது தான் அசிமுலேஷன். அடுத்து அகாமடேஷன். அகாமடேஷன்னா நம்ம கம்பைன் பண்ண இன்ஃபர்மேஷனை நம்ம எப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், தட் இஸ் யுவர் அகாமடேஷன். ஸோ இதில் வந்து இப்போ ஒரு குழந்தை சக் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது படிக்குதுன்னு வச்சுக்கோங்க, இல்லை பார்க்குது, வாட் எவர். நம்ம இதில் பார்த்தோம் இல்லையா, ஐஸ் ஸ்ட்ரக்சரில் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ லைட் வருது பார்த்து அந்த லென்ஸு அது லைட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கொடுக்குது, அதுக்கு பேர் தான் அகாமடேஷன் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ சாப்பிடும்போது நமக்கு எது வந்து ஸ்பைசி ஃபுட்டு, எது நான் ஸ்பைசி ஃபுட்டு அப்படின்லாம் நம்ம பண்ணுறோம்ல, தட் இஸ் யுவர் அகாமடேஷன். ஆர்கனைசேஷன் அப்படின்றது ஒரு ஐசோலேட்டடாக இருக்கிற பிஹேவியர்ஸை குரூப் பண்ணுறது தான் வந்து ஆர்கனைசேஷன். அடுத்து ஈக்லிப்ரேஷன் அப்படின்றது ஒரு ஸ்டேஜில் இருந்து அந்த குழந்தை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு அந்த டிரான்சிஷனை எப்படி எடுத்துகிட்டு போகுது, தட் இஸ் யுவர் ஈக்லிப்ரேஷன். நெக்ஸ்ட் ஸ்லைட்மா.
ஓகே, இங்க வந்து பியாகட்ஸ் 4 ஸ்டேஜஸ் ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்ல நம்ம 4 டைப் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் இஸ் யா சென்சரி மோட்டார் ஸ்டேஜ், ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், கான்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். சென்சரி மோட்டார், இதில் 2 வேர்டா ஸ்பிளிட் பண்ணோம்னா சென்சரி இஸ் யுவர் சென்சிட்டிவிட்டி அண்ட் மோட்டார் இஸ் யுவர் ஃபைன் மோட்டார் அண்ட் கிராஸ் மோட்டார். இது 2 சேர்றது தான் சென்சரி மோட்டார் ஸ்டேஜ். 0 to 2 years வரைக்கும் இது ஒர்க் ஆகும். இவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா மோட்டர் ஆக்டிவிட்டி வித்தவுட் த யூஸ் ஆஃப் எனி சிம்பிள்ஸ். அப்படின்னா நிறைய வந்து ஜெஸ்டர்ஸில் சொல்லுவாங்க. சிம்பிள்ஸ் வித்தவுட் த யூஸ் ஆஃப் சிம்பிள்ஸ் அப்படின்னா ஓகே. ஸோ மோட்டார் ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். இந்த ப்ரீ ஆப்ரேஷனல் ரெண்டையும் எபிசோட் பண்ணுங்க. ப்ரீ அப்படின்னா முன்னாடி நடக்கக்கூடியது, ஆப்ரேஷனல் அப்படின்னா அந்த சமயத்தில் நடக்கக்கூடியது. ஸோ 2 to 7 years of the age. கேரக்டரிஸ்டிக்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் லாங்குவேஜ் டெவலப் பண்ணிக்குவாங்க, மெமரி நல்லா டெவலப் பண்ணிக்குவாங்க, இமேஜினேஷன் இருக்கும். ஏதாவது ஸ்கெட்ச் பென் பேப்பர் கொடுத்து வரைய சொன்னீங்க அப்படின்னா புதுசாக வரைவாங்க. ஸோ தட் இஸ் யுவர் ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். கான்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ்னா வளர்த்த ஒரு விஷயத்த அப்படியே எடுத்துகிட்டு போகிறது, அதே ஸ்டெடினஸில் எடுத்துகிட்டு போகிறது. தட் இஸ் யுவர் கான்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். 7 to 11 years வரைக்கும் ரொம்ப லாஜிக்காக திங்க் பண்ணுவாங்க, மெத்தடாலஜிக்கல் மேனிப்புலேஷன்ஸ் இருக்கும், நிறைய சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். இது வந்து 12 yearsலேருந்து லாஸ்ட் வரைக்கும் யூஸ் ஆஃப் சிம்பிள்ஸ் டு ரிலேட் யுவர் அப்ட்ராக்ட் கான்செப்ட்ஸை. அதுக்கப்புறம் வந்து இந்த மேத்தமெட்டிக்ஸ் இதெல்லாம் கொண்டு போகிற அதெல்லாம் வந்து இந்த ஸ்டேஜில் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட்மா. ஸோ இங்கே அதுதான் இந்த முன்னாடியே சொன்னது தான், அதை தான் இங்கேயும் கொடுத்துருக்கேன். பட் தனியாக கொடுத்துருக்கேன். பர்த் டு 2 years வரைக்கும் ஒரு சென்சரி மோட்டார், சென்சரி எக்ஸ்பீரியன்ஸஸ் அண்ட் ஃபிசிக்கல் இன்ட்ராக்ஷன் இருக்கும், மோட்டார் டெவலப்மெண்ட் இருக்கும், ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் இப்போ இருக்கும், ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங் இருக்கும், சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன்ஸ் இருக்கும். அடுத்து உங்களோட ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் 2 to 7 years இருக்கும், சிம்பாலிக் திங்கிங் இமேஜினேஷன்ஸ் இருக்கும், ஈகோசென்ட்ரிசம், சென்ட்ரேஷன், லேக் ஆஃப் ரிவர்சபிலிட்டி இருக்கும். அடுத்து கான்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் 7 to 11 years. உங்கள் திங்கிங் ரிமைன்ஸ் சேம், கான்கிரீட் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ். லாஜிக்கல் திங்கிங் வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும், கேப்பபிள் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், கன்சர்வேஷன், கிளாசிஃபிகேஷன், காஸ் அண்ட் எஃபெக்ட் இதெல்லாம் வந்து கோரிலேட் பண்ணி பார்ப்பாங்க. டீசென்ட்ரேஷன்ஸ் இருக்கும். லாஸ்ட் இஸ் யோர் ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் 11 years அண்ட் பியாண்ட். அப்ட்ராக்ட் ரீசனிங் இருக்கும், ஹைப்போதெட்டிக்கல் டிடெக்டிவ் ரீசனிங் இருக்கும், மெட்டாகாக்னிஷன் நல்லா ஒர்க் ஆகும், idealistic thinking. So this is your formal operation stage. This is how it has been created. Next slide, ma'am. Okay, இப்போ இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் அப்ரோச். இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் அப்படின்னா நம்ம வெளியிலேருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய, என்விரான்மெண்ட்லேருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷனை நம்ம எப்படி பிரெயினுக்கு எடுத்துகிட்டு போகிறோம், அங்கேருந்து அதை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணி நம்மளுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம வேணும்னா மெமரியாக ஸ்டோர் பண்ணிக்குவோம், வேணான்னா we will leave it. ஸோ இதை வந்து என்ன ப்ராசஸ் அப்படின்றத பார்க்குறாங்க. வெல்கம் பூஜா மேம். ஸோ இதை வந்து ஏப்பா டைம் ஆயிடுச்சு, போகலாமா இல்லை நாளைக்கு கண்டினியூ பண்ணலாமா? சரிப்பா, ஓகே, டன். ஸோ இதில் வந்து ராபர்ட் சைக்லர் அப்படின்றவர் 1998 3 மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸாக இதை பிரிச்சாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்ரோச் கொண்டு போனாங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து யோர் திங்கிங், த செகண்ட் கம்ஸ் யோர் சேஞ்ச் இன் மெக்கானிசம், த தேர்ட் இஸ் யோர் செல்ஃப் மாடிஃபிகேஷன். ஸோ திங்கிங்கில் வந்து நம்ம எப்படி பர்சீவ் பண்ணுறோம், ஒரு விஷயத்தை பார்க்குறோம், எப்படி பர்சீவ் பண்ணுறோம். பர்சீவ்னா லேர்னிங், பர்சீவ் இஸ் நத்திங் பட் தி டிஃப்ரெண்ட் அப்ரோச் ஆஃப் லேர்னிங். ஸோ பர்சீவ்னா எடுத்துக்கிறது, பார்க்குற விஷயத்தை எடுத்துக்கிறோம், அதை எப்படி நம்ம பிரெயினில் என்கோட் பண்ணுறோம், அது என்கோட் பண்ண விஷயத்தை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம், அதை எப்படி சொல்கிறோம், அதுக்கப்புறம் அதை என்ன ஸ்டோர் பண்ணுறோம். ஸ்டோரிங் இஸ் யுவர் மெமரி, ரைட்? அண்ட் ரீட்ரீவ் இஸ் நத்திங் பட் யுவர் ரீகாலிங். ஸ்டோர் பண்ண மெமரியை நீங்கள் எப்படி ரீகால் பண்ணுறீங்க, உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி எப்படி ரீகால் பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட் இஸ் யோர் சேஞ்ச் மெக்கானிசம். இதில் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இவ்வளோ திங்கிங்கில் எடுத்து இவ்வளோ விஷயத்தையும் நம்ம இதை வந்து ஃபர்தராக காக்னேட்டிவ்க்கு எப்படி யூசேஜ் பண்ணிக்கணும். காக்னேட்டிவ் அப்படின்றது உங்களோட பிரெயின் ஃபங்க்ஷனிங் இல்லையா,
பிரெயின் ஃபங்க்ஷனிங்கை வந்து எடுத்த எல்லா விஷயத்தையும் உங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு பிரெயின்ல இருந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க. தட் இஸ் யுவர் சேஞ்ச் மெக்கானிசம். அதில் சேஞ்ச் மெக்கானிசம்ல ஒரு 4-5 டைப் பிரியுது. ஃபர்ஸ்ட் இஸ் யுவர் என்கோடிங். ஸோ பார்த்த விஷயங்களை என்ன பண்ணுறோம், வி ஆர் டேக்கிங் இன் டு யுவர் பிரெயின் as a coding format. அடுத்து ஆட்டோமேசிட்டி. ஆட்டோமேசிட்டி அப்படின்ற அந்த வேர்டுலேயே ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் அப்படின்றது தெரியுது. நம்ம எஃபர்ட் போட்டாலும் போடாமல் போனாலும் நம்ம வாங்கின விஷயத்த நம்ம பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக வந்து உள்வாங்கி எடுத்து கொண்டு போய் வச்சிடும். த தேர்ட் இஸ் யுவர் ஸ்ட்ராட்டஜி கன்ஸ்ட்ரக்ஷன். எந்தெந்த இடத்துல என்னென்ன ப்ரொசீஜர் எங்கெங்க எப்போ யூஸ் பண்ணணும். தட் இஸ் யுவர் ஸ்ட்ராட்டஜி கன்ஸ்ட்ரக்ஷன். ஜெனரலைசேஷன், அப்ளைங் இன்ஃபர்மேஷன் டு அதர் ப்ராப்ளம்ஸ். இப்போ இவ்வளவும் படிச்சு ஏற்றி வச்சிருக்கிற மண்டைக்குள்ள ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா அந்த இஷ்யூவுக்கு தேவையான விஷயத்தை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை நம்ம அந்த இஷ்யூவை எப்படி பார்ப்போம், அந்த விஷயத்தை எப்படி வந்து சால்வ் பண்ண போகிறோம், சால்வ் பண்ணால் இதோட காஸ் என்ன, இதோட எஃபெக்ட் என்னன்னு கண்டுபிடிக்கிறது. தட் இஸ் யுவர் ஜெனரலைசேஷன். தி லாஸ்ட் கம்ஸ் யுவர் செல்ஃப் மாடிஃபிகேஷன். இவ்வளவு இந்த சேஞ்ச் மெக்கானிசம் திங்கிங், சேஞ்ச் மெக்கானிசம்ல இவ்வளவு நடந்ததுக்கப்புறம் செல்ஃப் மாடிஃபிகேஷனுக்கு நம்ம வந்து எதை யூஸ் பண்ண போகிறோம், என்ன ஸ்ட்ராட்டஜி வி ஆர் கோயிங் டு ஃபாலோ, ஹவு வி ஆர் கோயிங் டு compare and contrast the previous circumstances and the current circumstances, and how we going to modify ourselves to respond or adapt to the new situation. This is your self modification. Metacognition. Self modification la metacognition. Metacognition na enna important ஆன வழிகள் அதை மட்டும் மாடிஃபை பண்ணிக்கலாம். That is your metacognition. Next level ma. Next slide. ஓகே, இதோட நமக்கு வந்து செகண்ட் சாப்டர் முடியுதுப்பா. காக்னிட்டிவ் நியூரோ சயின்ஸ் அப்ரோச். இந்த காக்னிட்டிவ் நியூரோ சயின்ஸ் அப்படின்றத எங்கெல்லாம் அப்ளை பண்ணுறோம், எப்படியெல்லாம் எஃபெக்டிவாக அப்ளை பண்ண போகிறோம், இது காக்னிட்டிவ் ஃபங்க்ஷனிங்க்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அதை தான் நம்ம இப்போ அண்ட் எமர்ஜிங் டூல் என்னென்னலாம் இது சயின்டிஃபிக் ஃபீல்டில் இது யூஸ் ஆகுது, இது மட்டும் தான் இங்கே பார்த்தோம். காக்னிட்டிவ் ப்ராசஸஸ் இன் த பிரெயின் இஸ் அ sophisticated instrument, makes possible actions in the brain, adherence of the cognitive neuroscience approach. அடுத்து cognitive approach for neuroscience, அதுதான் அப்படி கேன்னு கொடுத்துருக்கேன். இட் இஸ் அன் அக்யூரேட் அண்டர்ஸ்டாண்டிங். நம்மளோட காக்னிட்டிவ் லெவல் எவ்வளோ ஃபங்க்ஷன் ஆகுதோ அவ்வளோக்கவ்வளோ நம்மளால ஒரு விஷயத்தை அக்யூரேட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்து டெவலப்மெண்டல் காக்னிட்டிவ் நியூரோசைன்ஸ் ஆல்சோ எக்ஸ்பிளைனிங் திங்ஸ். பிரெயின் வந்து பிரெயினில் இருக்கிற அந்த காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்னால என்விரான்மெண்ட்ல என்ன நடக்குது, என்ன இன்ட்ராக்ட் பண்ணலாம், எதை வந்து சரி பண்ணலாம் அப்படின்றத நல்லா அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கும். இட்ஸ் எமர்ஜிங் இன்டர்டிசிப்ளினரி ஃபீல்ட். இன்டர்டிசிப்ளினரி ஃபீல்ட்னா கார்லேட்டட் இதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ஒன்னோட ஒன்று தொடர்புடைய ஃபீல்டில் இது எப்படியெல்லாம் அப்ளை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் அண்ட் பிஹேவியர், டேட்டா, சோஷியோ சைக்காலஜி, இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் அப்ரோச்சு, அப்புறம் சைக்காலஜி, இந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாத்துலேயும் இதை வந்து அப்ளை பண்ணுறாங்க. சோஷியல் காக்னிட்டிவ் நியூரோசைன்ஸ் யூசஸ் இன் பிரெயின் இமேஜினிங் அண்ட் ஸ்டடி ஆஃப் பீப்புள் வித் பிரெயின் இன்ஜுரிஸ் டு ஃபிகர் அவுட் how the neural pathways work and controls the memory. Inna venum, just a minute guys. அப்படின்னா இந்த காக்னிட்டிவ் நியூரோசைன்ஸ் அப்ரோச்சை வந்து they are using for the brain imagining systems like ஸ்கேல்ப் எலக்ட்ரோஎன்செஃபலோகிராஃபி எடுக்கிறதுக்கு, அப்புறம் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜினிங் எடுக்க எஃப்எம்ஆர்ஐன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை எடுக்கிறதுக்கு, டிரான்ஸ்கிரானியல் மேக்னெட்டிக் ஸ்டிமுலேஷன்ஸ் எடுக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து தே ஆர் யூட்டிலைசிங். இதில் வந்து என்ன படிப்பாங்க அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு பிரெயின் இன்ஜரி ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பிரெயின் இன்ஜரி ஆன இடத்துல வந்து என்ன ஏரியா வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, அதோட இம்பேக்ட் எந்த அளவுக்கு இருக்கு, அதை நம்ம வந்து மெடிசனலாவோ இல்லை மற்ற விஷயத்துலையோ எப்படி அதை ரெக்கவர் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் படிச்சு தே ஆர் யூட்டிலைசிங். நீங்கள் அதுதான் பிரெயின் இன்ஜுரி ஆனவொடனே என்ன எடுப்பாங்கன்னா எஃப்எம்ஆர்ஐ எடுப்பாங்க, அது எங்கே கிளாட்டாக இருக்கு, அந்த ஏரியாவில் என்ன எஃபெக்ட் இருக்கும் அப்படின்றத ப்ரிடிக்ட் பண்ணி சொல்றதுக்கு தான் இந்த காக்னிட்டிவ் நியூரோ சயின்ஸ் அப்ரோச் இஸ் மெயின்லி யூட்டிலைஸ்ட் ஃபார். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். ஐ திங்க் இதோட முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். எஸ்.
ஸோ ப்ரீநேட்டல் டெவலப்மெண்ட்டும் அடுத்ததும் வந்து 4th லெசனும் வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லை வேறு ஏதாவது அடிஷ்னல் நோட்ஸ் வேணுமா? லெட் மீ நோ.